This is a very important gathering, parents, because before commencing any program, orientation is very much required. Of course, for students, we gave orientation program. For parents, some orientation program has to be given, sir. நான் கொஞ்சம் தமிழுக்கு மாத்திக்கிறேன் parents, so that உங்களுக்கு அது டைரக்டா ரீச் ஆகும். இன்னும் ஒரு 5 மாசம் உங்களுடைய குழந்தைகள் தலையை கீழே போட்டு அவங்க படிச்சாங்கன்னா வாழ்க்கையில நெஞ்சை நிமிர்த்தி செல்வார்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். நீங்க நினைக்கலாம், சார் அவங்க பிகாமும் படிக்கிறாங்க, CWA, CMBA, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்டும் படிக்கிறாங்க, எப்படி சார் அவங்களால வாழ்க்கையில எப்படி அவங்களால வெற்றி பெற முடியும்? இல்ல சார், நான் அடிக்கடி ஜெனரலா சொல்றது உண்டு, அது இதுக்கு அப்ளை ஆகாது. விடிகாத்தால 3:30 மணிக்கு சவுத் ஆப்பிரிக்கன் காடுகள் இல்ல, காட்டுல சிங்கம் கண் விழிக்கும். அதே நேரத்துல மான் கண் விழிக்கும். சிங்கம் ஓட துவங்கிவிடும். ஏன்னா மானை கொன்னாதான் அதுக்கு பசி ஆத்த முடியும். ஆனா மான் அதுக்கு முன்னால ஓடின்னு இருக்கும். எதுக்குன்னா அதுக்கு 2 கடமை உண்டு. ஒண்ணு சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கணும், உயிர் காப்பாற்றணும். 2வது புல்லு மேயணும். 2 கடமைகள் உண்டு. அப்போ ஒரு கடமை இருக்கக்கூடிய ஒரு சிங்கமே அவ்வளவு தூரம் ஓடுதுன்னா, 2 கடமைகளை ஆற்ற வேண்டிய ஒரு மான் எப்படி ஓடணும்? நம்ம மான் மாதிரி அப்படி ஓடணும். நமக்கு 2 கடமைகள் இருக்கிறது. ஒண்ணு பிகாம், இன்னொன்னு ICWA. அதை விட அதிகமா நம்ம ஓடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். வித் பேரண்ட்ஸ் கோஆபரேஷன் அது முடியும். சார் 2 பண்றோமே முடியுமா? 2மே ஒரே கோர்ஸ் தான் பேரண்ட்ஸ். CMAல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதே சப்ஜெக்ட்ஸ் தான் பிகாம்ல. மாற்றமே கிடையாது. ICWA இது சொல்லப்பட்டது. இப்ப CMA. CMA ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், 100% லெவல். பிகாம்ன்றது ஒரு 50% லெவல் தான். 100% லெவல் இருக்கக்கூடிய கோர்ஸை உங்களுடைய குழந்தைகள் படிக்கிறது நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். அதே சப்ஜெக்ட்ஸ் தான் 50% பிகாம். அடிச்சு தள்ளிடலாம். இது கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த 28 வருடமாக. ரொம்ப ப்ரௌடா சொல்ல முடியும், ஆல் இண்டியா லெவல்ல பேசப்படக்கூடிய ஒரு அகாடமியா இருக்கு. ஆல் இண்டியா லெவல்ல 3 times 4 times ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்திருக்கும். ஃபைனல்ல ஃபவுண்டேஷன்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்திருக்கும். ஃபவுண்டேஷன்ல நிறைய ரேங்க்ஸ் கொடுத்திருக்கோம். இப்ப கொஞ்சம் அவங்க ரேங்க் கொடுக்கல கடந்த சில வருடங்களாக. பார்க்கலாம், அவங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம லிஸ்ட் இருக்கும், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுல இருப்பாங்க. அதனால நீங்க மெயினா, ஐயோ என்னுடைய குழந்தை 2 கோர்ஸ் படிக்கிறதே முடியுமா அப்படின்னு நீங்க தயக்கப்பட வேண்டாம். இப்ப படிக்கலன்னா எப்ப படிக்க போறாங்க? இளமையில் கல்.
அவ்வளவுதான். இதுதான் வயசு. நீ உங்களை எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா மற்ற பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பாதையில அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்ப எல்லோரும் சென்றடையக்கூடிய ஒரு பாதையைத்தான் அவர்கள் அடைவார்கள். ஆனா நீங்க உங்க குழந்தைகளோட ஒரு மாற்று பாதையில் பயணம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அப்ப நீங்க வெற்றி பெறுவீர்கள். இதுதான். எல்லாரும் பிகாம் 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 பிகாம்னு போறாங்க. ஒன்றுமே இல்லை பேரண்ட்ஸ், ஒண்ணும் இல்லை. ஆனா நீங்கள் ஒரு மாற்று பாதையில பிகாம் கூட படிக்கிறோம். சிஎம்இ இன்னும் கொஞ்சம் அப்படி சொல்ல போனா சிஎம்இ கூட பிகாம் படிக்கிறேன் சார். பிகாம் ஒரு சேஃப்டி, நான் இல்லைன்னு சொல்லல, அது வேண்டான்னே நான் சொல்லல, வேண்டும். பிகாம் இருக்கணும், ஒரு டிகிரி மஸ்ட், அதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அதனாலதான் நான் எல்லாரையுமே டிகிரி போட்டு சொல்லுவேன். அது காலேஜா கரஸ்பாண்டன்ஸ்ன்றது உங்களுடைய விருப்பம், ரெண்டுமே ஓகே. ஃபீஸ் கட்ட முடியல, ரொம்ப ஃபீஸ் அதிகமா இருக்குது, முடியல சார், என்ன 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் பிகாம்கே. பட் நம்முடைய ப்ரொஃபஷனல் கோர்ஸ் 3-4 வருஷத்துக்கு சேர்ந்தே ஒரு 1.5 lakhs தான். அது கட்ட முடியல சார், கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கட்டும் குழந்தைகள். யாரு சார் அவங்களுக்கு பிகாம் சொல்லி கொடுப்பாங்க? அவருதான் சிஎம்ஏ படிக்கிறாரு, அவர் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதே சப்ஜெக்ட்ஸ் தான். வேணும்னா நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகாம்ல இருக்கிற அக்கவுண்ட்ஸ், மேத்ஸ், எக்கனாமிக்ஸ், லா, மேனேஜ்மெண்ட் அப்படியே சிஎம்ஏ ஃபவுண்டேஷன்ல அப்படியே டிட்டோ. டேட்ஸ் கிளாஷ் ஆகாது, ஒண்ணுமே கிளாஷ் ஆகாது. அது பாட்டுக்கு அவர் படிச்சுட்டு போலாம். எங்க இருந்தாலும் சரி, இந்தியாவின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி. ஒரு பேரண்ட்டுக்கு அப்கோர்ஸ் ஹி இஸ் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். எனக்கு ஏன்னா இப்போ நாம் வந்து கொஞ்சம் விரிவடைந்து விட்டோம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, நமக்கு வந்து த்ரூ அவுட் இந்தியா. சோ அதனால ஆங்கிலத்தில் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. சரி, இருக்கட்டும். இருந்தாலும் இது சில வார்த்தைகள். சோ அதுதான் சரி சார். நீங்க எதுல ஒன்னாலும் படிக்கலாம் சொல்லிட்டேன் நான். கரஸ்பாண்டன்ஸ் காலேஜ் சரி. காலேஜ் அப்படின்னா நான் எல்லாருக்குமே சொல்லிட்டு வந்திருக்கேன், ஈவினிங் காலேஜ் இஸ் பெட்டர். ஏன்னா மார்னிங் ஃப்ரெஷ்ஷா இருப்போம், ஃபுல் சிஎம்ஏ கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். 6ல இருந்து ஒரு 11 மணி வரைக்கும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். 5 மணில இருந்து. பிகாம் ஈவினிங் காலேஜ் போய் உட்கார்ந்துட்டு வரலாம், போதும். அந்த மார்னிங் டைம் விட்டு கொடுத்து விட வேண்டாம் சார். எங்களால மார்னிங் காலேஜ் தான் சேர்க்க முடியுது சார், ஏன்னா அதுலதான் ஃபீஸ் கம்மி. சில காலேஜஸ்ல, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல. அப்படிங்க நான் வானன்னு சொல்லலையே, நான் உங்களை கம்பல் பண்ணல. எதுக்குமே நாங்க ரெடி. எங்களுடைய கிளாஸஸ் மார்னிங் ஈவினிங். இப்போதைக்கு காலேஜ் திறந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். சரி, நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட்டத்துக்கு சில காரணங்கள் உண்டு. முதல்லயே உங்ககிட்ட சொல்லிடும், நிச்சயமாக 10% ரிசல்ட் எங்களால காமிக்க முடியும், காமிச்சிருக்கோம். உண்மை, நான் பொய் பேசவில்லை. நிச்சயமாக இது உண்மை. ரிசல்ட் கொடுக்க முடியும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் பேரண்ட்ஸ். இதுதான் நான் மெயினா கேட்கிறேன். ஏசி ஃபேன் வேணாம் சார், அதான் நீங்க பாத்துக்கிறீங்களே சார். கரெக்ட். உங்களுடைய குழந்தைங்க நீங்க பாத்துக்கிறத விட நாங்க
ஏன்னா உங்ககிட்ட தான் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் போயிட்டா 22 மணி நேரம் அவர்கள் உங்களிடம் தான் இருக்கிறார். எங்க கிட்ட இல்லை. ஏன்னா நாங்க ஸ்கூல் கிடையாது, காலேஜ் இல்லை பாதுகாத்துக் கொள்வதற்கு. உங்ககிட்ட தான் இருக்காங்க. நாங்க எவ்வளவு பேரை பார்த்துக் கொள்ள முடியும் சொல்லுங்க. நீங்கள் ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு குழந்தையை கூட பார்த்துக் கொள்ள முடியவில்லை என்றால் எங்களுக்கு அப்படி முடியும். சொல்லிக் கொடுப்பது நாங்கள், கோச்சிங் கொடுக்கிறோம், டெஸ்ட் கொடுக்கிறோம், எல்லாமே. அவர்களுக்கு அந்த டெஸ்ட் நீங்க படிக்க வச்சா போதும். டெய்லி 2 hours அவங்க படிச்சா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம் எங்களுக்கு. அதற்கெல்லாம் முக்கியமானது அடுத்த 3 வருடம். அது வந்து ஃபயர், நெருப்பு மாதிரி. அடுத்த 3 வருடம் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஆயிடுறாங்க பேரண்ட்ஸ். நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஐயோ என்னடா என்னுடைய குழந்தைய வந்து இதுல +2 காமர்ஸ் குரூப்ல போட்டுட்டேன், ஏதோ பிகாம் படிச்சுட்டு ஏதோ போயிட போறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ப்ரொஃபஷனல் எல்லாம் இல்லை. ஆனா என்னுடைய அடுத்த பெரிய குழந்தைய வந்து இன்ஜினியரிங் சேர்த்து இன்னைக்கு இன்ஜினியரா இருக்கான், இன்னொருத்தர் வந்து டாக்டரா இருக்கான். வருத்தமே பட வேண்டாம். எப்படி அவர்கள் இன்ஜினியரிங் டாக்டர் மாதிரியே உங்களுடைய குழந்தை அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஷனல் ஆக போகிறது, பினான்ஸ் ப்ரொஃபஷனல். அவ்வளவு வேல்யூ உள்ள கோர்ஸ் சிஎம்ஏ, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். சிஎம்ஏ behind every company's successful decision, CMA is there. தான் ஸ்லோகன். அவருடைய பெயருக்கு பின் முன்னால் அவர்கள் சிஎம்ஏ என்று போட்டுக் கொள்ளலாம். சிஏ, சிஎம்ஏ, டாக்டர், அந்த மாதிரி. உலகம் முழுவதும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துக்கொண்டு இருக்கிறது. ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனல் சேர்த்துட்டீங்க. இந்த எண்ணம் மற்றவர்களோட உங்களிடம் மாறுபட்டு இருக்கு. மற்றவங்களா அதை பத்தி யோசிக்க கூட இல்லையே. நீங்க யோசிச்சிருக்கீங்களே, உங்களுடைய குழந்தை யோசித்திருக்கிறது. அதனால நீங்க மாறுபட்ட எண்ணம் உடையவர். ஒரு சேஞ்ச்டு திங்கிங் எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. அதனாலதான் இன்னைக்கு நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. இவருடைய ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணணும், என்னதான் சொல்றாரு பார்ப்போம் என்ற அந்த ஒற்றை எண்ணம் உங்களை இங்கு வந்து கொண்டு வந்திருக்கிறது. அதுவே சக்சஸ் தானே. எண்ணங்கள் தான் வாழ்க்கை, அதுவே சக்சஸ் தான். எனக்கு அடுத்த 6 மாசம் கொடுங்க போறேன். உத்தரப்பிரதேஷ், பீகார், இந்த பொண்ணு கல்பனா குமாரி அப்படின்னு நினைக்கிறேன், நீட்ல ஃபர்ஸ்ட். பாவேஷ் கோயல்னு ஒரு பையன், குஜராத், அவன் ஐஐடில ஃபர்ஸ்ட். 2 பேரையும் கூப்பிட்டு தனித்தனியாக விசாரிக்கிறார்கள். எப்படி நீ ஃபர்ஸ்ட் வந்த? எவ்வளவு பேர் வரல, நீ எப்படி ஃபர்ஸ்ட் வந்த? தனித்தனியாக விசாரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதுல அந்த கல்பனா குமாரி சொல்றாங்க, 4 வருஷம் போன் இல்ல, டிவி பார்க்கல. 9, 10, 11, 12 டிவி இல்ல சார், போன் யூஸ் பண்ணல சார். பாருங்க சார், இதே கேள்வி பாவேஷ் கோயலிடம் கேட்கப்படுகிறது. அவன் சொல்றான், அதையே சொல்கிறான். பாத்தீங்களா, டிவியும் செல்போனும் நம்மளை வந்து எந்த அளவுக்கு பாடாய்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதுக்கு நாங்க உங்களை வந்து செல்போன்ல வாங்கி கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. செல்போன் வேணும், ஏன்னா இப்போ வேற வழி இல்லை. செல்போனோ அல்லது லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுங்க குழந்தை. ஆனா கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க, எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது, பார்த்துக் கொள்ளுங்க. படிப்பதற்கு மட்டும் அடுத்த 3 வருஷத்துல அவங்க இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா வெற்றி உறுதி. அதுக்கப்புறம் படிச்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கட்டும். இது முதல் கடமை, பேரண்ட்ஸ் செஞ்சுதான் ஆகணும். நம்ம டிவி பார்த்துட்டு குழந்தைய டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன ஒரு தார்மீக உரிமை இருக்கிறது? நம்மளும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் இப்ப இல்லைனாலும் எக்ஸாம் டைம் ஒரு 1 month கொஞ்சம். இது வந்து சாதாரணமான ஒரு கோர்ஸ் என்று நாம் நினைக்க வேண்டாம். இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இதை வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். இது வந்து லைஃபா நம்ம எடுத்துக்கணும்.
இதுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கணும், எடுத்துண்டு படிக்கணும். இதுலதான் எல்லாமே இருக்கு. ஃபவுண்டேஷன் ஒரு ஆரம்ப படிக்கட்டு, அவ்வளவுதான். அதற்கு மேல் பல ஸ்டெப்ஸ் இருக்குது. இன்டர், குரூப் 1, குரூப் 2, ஃபைனல், அப்படி தாண்ட வேண்டும். அவங்க மலை உச்சிக்கு செல்ல முடியும். மற்றவங்க சொல்றதை யாருமே கேட்காதீங்க. அவர் அதை சொன்னாரு, இவர் இது சொன்னாரு, கேட்காதீங்க. உங்களுடைய குழந்தைக்கும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கோ காது மட்டும் கேட்க கூடாது, காது கேட்க கூடாது. யார் என்ன சொன்னாலும் அப்ப நீ மைக் மியூட் பண்ணுங்க. ஹலோ, வெற்றிகளில் போயிருந்தோம். சாந்திமா மைக் மியூட் பண்ணுங்க. டிஸ்டர்பன்ஸ் வருது ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஹலோ சாந்திமா மைக் மியூட் பண்ணுங்க. பாத்திமா, சாந்தி சாந்தின்ட்டு வராங்க. யாரோட பேரண்ட்னு தெரியல. சாந்தி மைக்க மியூட் பண்ணுங்க, மைக்க ஆஃப் பண்ணுங்க. மைக்குன்னு இருக்கிற இடத்துல பிரஸ் பண்ணீங்கன்னா ரெட் கலர் கோடு வரும். எஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, பக்கத்துல பேரண்ட்ஸ் தெரியாம இருக்கலாம். அதே போல பேரண்ட்ஸ் இன்னும் ஒரு முக்கியமான கடமை, நாங்க டெஸ்ட் வச்சுட்டே இருக்கோம். நாங்க டெஸ்ட் வைக்கும் போது நீங்க பக்கத்துல பாத்துக்கணும், அவங்க வந்து காப்பி அடிக்காம எழுதுறாங்களான்னு பாத்துட்டா போறோம். வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரு ரூம்ல அவங்க டெஸ்ட் எழுதணும், அரை மணி நேரம், 1 மணி நேரம், வாட் எவர் இட் இஸ், நீங்க பாத்துட்டா போறோம். காப்பி மட்டும் அவங்களை அடிக்க கூடாது. அவங்களுக்கே நாங்க எஜுகேட் பண்றோம், காப்பி அடிக்காது. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். காப்பி அடிச்சா யாருக்கு மார்க் வேணும்? உங்களுக்கு வேணுமா? வேண்டாமே. உங்க பேரண்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கேட்க மாட்டாங்க, டைம் கொடுப்பாங்க. உங்க பேரண்ட்ஸ் மார்க் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறது. பேரண்ட்ஸ் மார்க் இல்ல நீங்க குழந்தைகளை திட்ட வேண்டும். நாங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு டெஸ்ட் எழுதலன்னா தான் நாங்க கேட்போம். டெஸ்ட் எழுதலன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துடும். பேரண்ட்ஸ் உங்களுடைய வாட்ஸ்அப்பை பாருங்க, உங்களுடைய குழந்தைகளோட மெயில் பார்க்கலாம். நீங்க இல்ல, உங்களுக்கு மெயின் உங்களுடைய வாட்ஸ்அப் பாருங்க. பேரண்ட்ஸ் குரூப் ஃபார்ம் பண்ணிருக்கோம். பேரண்ட்ஸ் குரூப்ல நீங்க இல்லைன்னா தயவு செய்து நம்முடைய கோஆர்டினேட்டர் ஸ்டாஃப் தீபா அவர்களை கேளுங்க. தீபாவை கேட்டா இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து இப்படித்தான் நம்ம பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய கம்யூனிகேஷன் கேப் த்ரூ வாட்ஸ்அப். ஏதாவதுன்னா நீங்க தீபாவை கேட்கலாம், அவங்களுடைய நம்பரும் நான் கொடுக்குறேன். அப்புறம் சோ நீங்க உங்க வாட்ஸ்அப்பை பார்த்துட்டே இருங்க. உங்க குழந்தை ஆப்சென்ட் ஆயிருக்கா, உங்க குழந்தை எக்ஸாம் வரலையா, குழந்தையோட மார்க்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். நாங்க வரல அப்படின்னா நீங்க தான் கேட்கணும். தீபா வரல சார் அப்படின்னு எங்களை குறை சொல்லாதீங்க. நீங்க பேரண்ட், நீங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு ரிக்வெஸ்ட நான் முன் வைக்கிறேன். இந்த ஒரு 6 மாசம் 5 மாசம் தயவு செய்து நீங்கள் உங்கள் குழந்தை பேர்ல அக்கறை எடுத்துட்டா பாஸ் பண்ணுங்க. அடுத்த மீட்டிங் எக்ஸாமுக்கு முன்னால ஒரு முறை கண்டக்ட் பண்ணுவேன். இல்லைன்னா பாஸ் பண்ணி விட்டு வெற்றி விழாவாக நாம் மீட் பண்ணுவோம். அந்த டைம்ல கடவுளுடைய அருளால் நேரம் மீட் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆமா,
தேநீர் விருந்துடன் உங்களை நான் அழைப்பேன், நீங்க வாருங்க. அப்ப உங்களுடைய குழந்தைகளை சார் எடுத்துங்க சார், இன்டர் ஃபைனல் உங்களுடைய பொறுப்புன்னு கொடுத்துருங்க. அப்புறம் பாருங்க, அந்த டைம்ல அவங்களுக்கே ஒரு மெச்சூரிட்டி வரும். இந்த டைம்ல அவங்களுக்கே ஒரு மெச்சூரிட்டி வந்துடும், படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஏன்னா ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு வெற்றி அது! கடமை, அவங்களுடைய கடமை அதுக்கு மேலதான் ஸ்டார்ட் ஆகும். ஃபவுண்டேஷன்ல கிடைச்ச வெற்றி ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். பிகாம் பாஸ் பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்ல. பேரண்ட்ஸ் கோடி கோடியா பாஸ் பண்ணிட்டு இருக்கான், கோடி கோடியா பாஸ் பண்ணிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்காங்க பேரண்ட்ஸ். பிகாம் போகணும், அது ஒரு என்ட்ரி கேட். அது முடிச்சா ஒரு 10,000 கேரண்டி, அவ்வளவுதான். ஆனா இது முடிச்சா லட்சம். உண்மை உண்மை, நான் பொய் சொல்லவில்லை, உண்மை. எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய மாணவிகள் எல்லாமே நிறைய பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சேலரி எல்லாம் 10 lakhs 11 lakhs 12 lakhs 14 lakhs. இதுதான் உண்மை. சிஎம்ஏவும் ரொம்ப நல்ல கோர்ஸ், மறந்து விட வேண்டாம். இதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் மூணுமே ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு உண்டான எல்லா தகுதிகளும் இந்த மூணுத்துக்கு இருக்கு. பிரைவேட்டா பிராக்டிஸ் பண்ண முடியும். Foreign employment opportunities are huge. Government recognized. Many governments in foreign countries recognized. CMA முடிச்சிட்டா MCOM ஃப்ரீ, எடுத்துக்கோ. லைஃப்ல நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் உண்டு. அதுவும் உமனுக்கு கவலையே படாத ஒரு ஜாப் நேச்சர். ஷிஃப்ட் பேசிஸ்லாம் இல்லாத ஒரு ஜாப், அருமையாக சம்பாதிக்கலாம், பெரிய லெவலுக்கு போக முடியும். அவர்களுடைய சைன் அந்த அளவுக்கு வேலிட். காஸ்ட் ஆடிட் ரெக்கார்ட்ஸ்ல அவங்கதான் சைன் பண்ணணும் ஒவ்வொரு கம்பெனிக்கும். பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஆமா, பெண் குழந்தைகளாகட்டும் உங்களையும் காப்பாத்துவாங்க, அவங்களையும் காப்பாத்திப்பாங்க. தன் காலையில் அவங்களால் நிற்க முடியும். படிப்பு தான் வாழ்க்கை. அதனால பேரண்ட்ஸ் அடுத்த 3 வருஷம் சொல்லி வழங்க அவங்களுக்கு சிஎம்ஏ முடிக்க. ஏன்னா இந்தியாவிலேயே குறிப்பிடத்தக்க அளவுல நாம் பேசப்படுகிறோம். இதற்கு கடவுளுடைய ஆசி, பெற்றோர்களுடைய ஆசி, எங்களிடமிருந்து பாஸ் பண்ணிட்டு போன ஸ்டூடெண்ட்ஸனுடைய விஷஸ், இதுதான் காரணமா தவிர வேற எந்த காரணமும் இல்லை. அப்கோர்ஸ் அதற்கு முதல்ல எங்களுடைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், அவங்களுக்கு எல்லாமே சரண்டர் பண்ணிட்டோம். நீங்க தான் குருபியோ நமக, அவங்கதான். அதனாலதான் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறோம். நீங்க டெய்லி 2 hours அவங்க படிக்க சொல்லிடுங்க பேரண்ட்ஸ். எங்களுக்கு அது போதும், அதுக்கு மேல வேண்டாம். நீங்க கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க, படிக்கிறாங்களா. 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு, 2 மணி நேரம் கிளாஸ், 2 மணி நேரம் படிப்பு போறோம். நாங்க வைக்கிற டெஸ்ட் அவங்க எழுதுறாங்களா, காப்பி அடிக்காம எழுதுறாங்களா, அது போறோம். டெஸ்ட் மெசேஜஸ் எல்லாம் வந்துட்டு இருக்க பேரண்ட்ஸ், உங்களுக்கும் வருது. உங்களுடைய வாட்ஸ்அப்க்கு அனுப்புறோம், பார்க்கணும். நீங்க தான் பார்க்கணும் பேரண்ட்ஸ். வாட்ஸ்அப்க்கு வரலன்னா தயவு செய்து அவங்க தீபா, அவர் ஸ்டாஃப் கோஆர்டினேட்டர், சக்சஸ்ஃபுல்லா நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் ரொம்ப முக்கியமான கட்டம். எங்களுடைய ப்ரொஃபசர்ஸ்க்கு அடுத்து அவங்க 3 கோர்ஸையும் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. கேளுங்க, பேசாமல் இருந்து விட வேண்டாம். அட்டெண்டன்ஸ் மிகவும் முக்கியம் பேரண்ட்ஸ். அவங்க டெய்லி அட்டெண்ட் பண்றாங்களா, ஆப்சென்ட் வந்ததுன்னா உடனே பிடிங்க. இன்னைக்கு ஆப்சென்ட் உடனே, ஏன் உங்களுக்கு தெரியாம ஆப்சென்ட் ஆயிருந்தா, ஆனா நாங்கள் உண்மையைத்தான் சொல்லுகிறோம் என்று நீங்கள் நம்ப வேண்டும். எங்களுடைய குழந்தை கூட உண்மை சொல்லுகிறது. நான் குழந்தை அல்லவா, சிறிது மறைத்து பேசலாம், தவறு சொல்லவில்லை. ஆனா உங்க குழந்தை கிட்ட நாங்க அனுப்புறது உண்மை, அது மட்டும்தான் சொல்ல முடியும். உங்களுடைய குழந்தை பொய் பேசுகிறதுன்னு நான் சொல்லல, அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க டக்குன்னு அனுப்பிச்சு விடுறோம். என்ன, நாங்க ப்ரூஃப் வச்சுருக்கோம். அவர்கள் அட்டன் பண்ணணும். நான் வேற என்ன கேட்கிறேன், நான் வேற ஒண்ணுமே கேட்கல. அவர்களை திட்ட வேண்டாம்.
ஒண்ணுமே சொல்லாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் நாங்க மோட்டிவேட் பண்ணியே கொண்டு போயிடுவோம். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அந்த அளவுக்கு நாங்கள் ஒற்றுமையாக பழகி கொண்டிருக்கிறோம். ஏன்னா எங்க இந்த கோர்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும். எங்களை டிஸ்லைக் பண்ணா கோர்ஸ் டிஸ்லைக்னா அவ்வளவுதான். சிஎம்ஏ டிஸ்லைக், வெளியே போயிடுவாரு. நோ, அதை மட்டும் நீங்க பாத்துக்கங்க பேரண்ட்ஸ். எல்லா நாளும் கிளாஸ் இருக்கு, கேன்சலே பண்றது இல்ல பேரண்ட்ஸ். அதையும் உண்மையை உங்களுக்கு சொல்லுவேன். நாளைக்கு யாராவது கேன்சல் பண்ணான்னு சொல்லலாம், இல்ல, எல்லா நாளும் கிளாஸ் உண்டு. வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி வைக்கிறோம். எல்லா நாளும் கிளாஸ் உண்டு. சாட்டர்டே சண்டே உண்டு. சாட்டர்டே ஒரு ஒரு 3 செஷன்ஸ். ஒரு செஷன்னா 2 hours or 1.5 hours. இல்லைன்னா 4 hours. சாட்டர்டே 4 hours 6 hours, சண்டே 4 hours 6 hours வச்சுதான் வரும். நீங்க ஏதாவது டவுட்ஸ்னா நோட் பண்ணிக்க பேரண்ட்ஸ், கடைசியில கேட்கலாம். இப்போதைக்கு 2 மணி நேரம் பேரண்ட்ஸ் நாங்க அப்புறம் சொல்றோம். டவுட்ஸ் எல்லாம் வந்து அப்புறம் சொல்றோம். அதுக்குன்னு ஒரு கொஞ்ச நேரம் நான் கடைசியில நாங்க ஒதுக்குகிறோம். அப்ப நான் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண முடியும் பேரண்ட்ஸ். இப்ப முடியாது. அதே போல சார் எதை சார் படிக்கணும் அப்படின்னா, சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட்ல இருந்து கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் நீங்க படிக்கணும். சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட்ல இருந்து மெட்டீரியல் வந்திருக்கு உங்களுக்கு போஸ்டல்ல. அந்த மெட்டீரியல் தான் படிக்கணும். நாங்க கொடுக்கிற மெட்டீரியல் கைடு உங்களுக்கு சிம்பிளிஃபைடா இருக்கும். அதே நேரத்துல 2 மேஜர் சப்ஜெக்ட்ஸை நாங்க ஒர்க் அவுட் பண்ணியே காமிச்சிடுறோம். அக்கவுண்ட்ஸ் மேத்ஸ் மிகவும் அருமையான ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க. அக்கவுண்ட்ஸ் மேத்ஸ், ஆமா, எல்லாமே டிக்டேட் பண்ணி போர்டுல போட்டு காமிச்சிடுறாங்க. அருமையான ஃபேக்கல்டி. இது 2 தான் மேஜர் சப்ஜெக்ட். கவலையே பட வேண்டாம். உங்களுடைய குழந்தைக்கு மேத்ஸே பிடிக்காதுன்னா கூட இந்த ப்ரொஃபசர்ஸ் எடுக்கும் போது மேத்ஸ் பிடிச்சு போயிடும். அதுக்கு நான் கேரண்டி. அந்த அளவுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்குறாரு மேத்ஸ். கம்ஃபர்டபுள். மேத்ஸ்ல தான் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். அதே போல அக்கவுண்ட்ஸ்ல எம் சேஷாதிரின்னு ஒரு பெரிய ப்ரொஃபசர், ஜாம்பவான், அவர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் ரைட் ஃப்ரம் தி ஸ்கிராச். அதே போல மேத்ஸ்ல டாக்டர் சார்ல்ஸ், ப்ரொஃபசர் ரமேஷ் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். மிச்ச சப்ஜெக்ட்ஸ் டாக்டர் ராஜசேகர் எக்கனாமிக்ஸ் எடுக்கிறார், அமெட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர். லா நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். நான் என்னுடைய பெயர் ப்ரொஃபசர் டாக்டர் KN ராமசுவாமி. ஒரு 30 வருடங்களாக இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறேன் பேரண்ட்ஸ். நாள முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து இங்கிலீஷ்ல பேசணும், அதை கொஞ்சம் உருவாக்குங்க. அடுத்த 3 வருஷம் கழிச்சு வெளியே போகும்போது நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா அந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங். அதனால நாங்க ஆங்கிலத்தில் தான் சொல்லி கொடுக்குறோம், தமிழ்ல சொல்லி கொடுக்கறது இல்லை. பட் சில நேரத்துல தமிழ்ல கொஸ்டின்ஸ் கேட்கும் போது தமிழ்ல நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். ஆனா இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றோம். ஏன்னா தமிழ் வந்து நம்முடைய தாய்மொழி, அது நம்முடைய உயிர். ஆனா ஆங்கிலம் மூலம்தான் நாம் கற்க வேண்டும் உலகத்தின் வெற்றி படிகளை ஈட்டுவதற்கு. எனி கிரீவன்சஸ் பேரண்ட்ஸ் எனக்கு SMS அனுப்பலாம். என்ன கூப்பிட முடியாது, நிறைய வேலைகள் இருக்கு, என்னால எடுக்க முடியாது. என்னுடைய நம்பர் நான் கடைசியில சொல்லுகிறேன், உங்க குழந்தைகளுக்கும் தெரியும். எனி கிரீவன்ஸ் சொல்லலாம். இன்னொன்னு நான் சொல்றேன்னா, இப்போ காலேஜ் எல்லாம் இல்ல பேரண்ட்ஸ். ஆனால் 1 month 2 monthsக்கு வந்து காலேஜ் இருக்க போறது இல்லை. அதான் செலெக்ஷன் ப்ராசஸ் போய் கொண்டிருக்கிறது. இன்னும் செலக்ட் பண்ணி இது பண்ணி காலேஜ் இன்னும் குறைஞ்சபட்சம் 2 மாசம். இந்த 2 மாசத்துல வந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் அவங்கள படிக்க சொல்லுங்க. படிச்சு அப்பப்போ நடக்கிறது அப்பப்போ படிச்சு முடிச்சு வச்சிட சொல்லுங்க. ஏன்னா காலேஜ் திறந்ததுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் அது ஒண்ணுமே இல்லை, பெரிய ஹைப் கொடுப்பாங்க, அவ்வளவுதான், ஒன்றும் பெரிய இது இல்லை. ஏன்னா நானும் ஒரு 30 வருஷமாக கல்லூரிகளில் பணியாற்றி இருக்கிறேன், கல்லூரியில தெரியும். சோ அதனால அந்த டைம் அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ படிச்சு வச்சிட சொல்லுங்க. காலேஜ் போகும்போதோ இல்ல இது பண்ணும்போதோ கொஞ்சம் ஹைப் இருக்கும். அப்போ நீங்க கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கொடுக்கணும், அப்புறம் தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அதனால எப்படி ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஜினியரிங் போறாங்க, IIT போறாங்க, நீட் போறாங்களோ, நம்மளும் டைரக்டா CMA போறோம். அவங்க ஒன்றும் BSc படிக்கிறது இல்லையே, இப்ப நம்ம மட்டும் எதுக்கு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட உங்களை ஒன்றும் சொல்லலை, BCom படிக்க சொல்லி. ஸ்ட்ரைட் CMA போயிட்டு, அவ்வளவுதான்.
பட் பிகாம் ஒரு அடிஷனலா சும்மா இருக்கட்டும். பிகாம்ன்றது ஒரு சும்மா இருக்கட்டும். சார் பிகாம் இல்லாமையே நான் படிக்க முடியும், கவர்மெண்ட் சொல்றாரு படிக்க முடியும், அவ்வளவுதான். அதனால பிகாம் கரஸ்பாண்டன்ஸ்ல போட்டுட்டு கூட, ஏன்னா அங்க ஃபீஸ் கம்மி, இங்க லேர்ன் பண்ணிடுறாரு, படிக்கலாம். அதனால ஒரு 6 மணி நேரம் இப்போ அவங்க கொஞ்சம் படிச்சாங்கன்னா, ஏன்னா அந்த படிப்பை அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நடுவுல கேப் கொடுத்துட்டோம், ஆல்ரெடி கேப் கொடுத்துட்டாங்க. ஜென்ரலா நான் நம்முடைய குழந்தைகளை சொல்லவில்லை, உங்களுடைய மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 3 மாசம் அப்படியே கேப் வந்துடுது, எதுவுமே படிக்கல. அப்போ படிப்பு பேர்லயே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மைக்கு சென்று விடுவார்கள். கூட படிக்கணும். மேபி உங்களுடைய நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருந்தா அவங்களையும் படிக்க சொல்லுங்க. பிகாம்ன்றது ஒரு டிகிரி, என்ட்ரி கேட், அவ்வளவுதான். அதற்கு மேல முன்னேற வேண்டும் என்றால் ஒரு ப்ரொஃபஷனல் ஆனாதான் முடியும். கல்வியின் மகத்துவத்தை பற்றி அவருக்கு சொல்லுங்க. நீங்க படித்தால்தான் முன்னேற முடியும். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை உமர் முக்தார படித்துக் கொண்டிருந்தார். தூக்கில போடுறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் பகத்சிங் படித்துக் கொண்டிருந்தார். அறிஞர் அண்ணா டெல்லியில இருந்து புறப்படும் போது எனக்கு ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணுன்னு சொல்லுவார். ஏன்னா 2 நாள் 3 நாள் எனக்கு கிடைக்கும் படிப்பதற்கு. பாத்தீங்க, அதனால அந்த படிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றும். நான் இன்று இங்கு இப்படி உட்கார்ந்து கொண்டு உங்களை நோக்கி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் Sir, your mic is in your mute, sir. Sir? அடுத்த ஒரு 3 வருடம் அவர்கள் தனி குறைந்து படித்தார்களானால் அடுத்த ஒரு 60 வருடத்திற்கு அவங்க தலை நிமிர்ந்து நடக்கலாம். அதே போல ஒன்ஸ் இன் எ மந்த் நாங்க ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் இன் எ மந்த் அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. அது ஒரு பூஸ்ட் சென்டிமெண்ட்டுக்காக தான், வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. பூஸ்ட் ரேங்க் லிஸ்ட். சோ அப்போ கொஞ்சம் ஆர்வமா இன்றும் படிப்பாங்க. எல்லாரும் பாஸ் பண்ண வைக்க முடியும். டெஸ்ட் எல்லாரையுமே எங்களால பாஸ் பண்ண வைக்க முடியும். அதை நினைத்துக் கொள்ளுங்க. டெஸ்ட் மட்டும் அவர்கள் ஒழுங்காக எழுதி விட்டால், கிளாஸுக்கு ஒழுங்கா வந்தா பாஸ்ன்றது நிச்சயம் எங்களால முடியும். பேரண்ட்ஸனுடைய வாட்ஸ்அப் நீங்க கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கீங்க. அதுல எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்பும். எப்படி 11th 12th கம்ப்ளீட்டா ஒரு டீச்சர்ஸ் கிட்ட கான்பிடன்ஸ் கொடுத்து ஒரு ஃபாலோ பண்ணீங்களோ, அடுத்த ஒரு 6 மாசம் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்களா உங்களுடைய குழந்தைகளுக்காக? ஏன்னா கல்லூரியில இந்த ஃபாலோ அப் எல்லாம் நிச்சயமா இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. அவ்வளவுதான், நீங்க தான் பாத்துக்கணும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இங்க அப்படி இல்லை. இங்க எஸ்பெஷலி இந்த அகாடமில சிஸ்டம் வேற, ஒரு வேறு விதமான கொள்கைகளை நாங்க ஃபாலோ பண்றோம். மெத்தடாலஜி. ஜஸ்ட் 6 மாசம் நமக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும். உங்க குழந்தையை பத்தி நல்லா வந்துருவாங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தீபா அவங்கதான் கோஆர்டினேட்டர். எல்லா சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் 3த்துக்கும் அவங்கதான் கோஆர்டினேட்டர். அவங்களுடைய நம்பரை நான் சொல்லுகிறேன். 877-826 877 826 877 826 7600 7600. அவங்க பேரு தீபா. 877 68 அம்மா தீபா. 877 877 826. Yes, 877 7600. இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க பேரண்ட்ஸ். என்னுடைய நம்பர், ஏதாவது கிரீவன்ஸ்னா நீங்க எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணா போறோம். என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் 98410 18072 18072 98410 18072.
இது ரெண்டு தான் பாயிண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் பேரண்ட்ஸ். தயவு செய்து உங்களுடைய குழந்தைய மானிட்டர் பண்ணிக்கோங்க பேரண்ட்ஸ் நீங்க. அதே போல முக்கியமான ஒன்று, ரிசல்ட் வருது, நிச்சயமா பாசிட்டிவ் ரிசல்ட். அவ்வளவு நம்பிக்கையா இருக்கும் நாங்க. ஏன்னா கடந்த 28 வருடமாக எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா உங்க குழந்தைய பாஸ் பண்ண வைக்கணும். எங்களுக்கு தெரியும், அந்த நைசிட்டிஸ் எல்லாம் தெரியும். எப்படி படிச்சு என்ன படிச்சு எப்படி அப்படி படிச்சிடும். ரிசல்ட் வந்த உடனே தயவு செய்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க. அந்த மகிழ்ச்சியை நாங்களும் கொண்டாட வேண்டும். நிறைய பேரண்ட்ஸ் கடுக்கிறதே இல்லை. ஏதோ அப்கோர்ஸ் ஏதோ எங்களுடைய கடமை என்று நினைத்து விடுங்க. கடமைதான், இருந்தாலும் அது ஆர்வத்துடன் கூடிய கடமை. தயவு செய்து அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங், வெற்றி விழா கொண்டாட போகக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல தயவு செய்து எல்லாரும் வாங்க. நீங்களே உங்களுடைய குழந்தைய அடுத்த கட்டத்துக்கு அமைச்சு கொடுத்துருங்க. அவங்கள ஃபவுண்டேஷன்ல இருந்து ரிசீவ் பண்ணி எங்க கிட்ட. not able to hear your voice, sir. அம்மா கிளியரா இருக்கமா? I'm not able to hear your voice, sir. ஓஹோ, உங்க வாய்ஸ் கேட்கலன்றாங்க சார். ஆனா எனக்கு கேக்குது மேம். உங்க சைடுல இருந்து பாருங்க நெட்வொர்க் கனெக்ஷன். ஆமாமா, உங்களுடைய போன் கொஞ்சம். All okay here. எஸ் சார். அந்த குழந்தை, உங்களுடைய குழந்தை வெற்றி பெறும்போது அந்த வெற்றி மீட்டிங்க்கு உங்களுடைய குழந்தையை எங்க கிட்ட கொடுத்துருங்க சார். நீங்க தான் பாத்துக்கணும். அடுத்த இன்டர், அடுத்த ஃபைனல் வரைக்கும் கொடுத்துருங்க. அந்த டைம்ல நம்ம இதே போல ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி, அவ்வளவுதான், அவங்களுடைய லைஃப் ஸ்டார்ட்ஸ். அதுக்கு தயவு செய்து எல்லாரும் வாங்க. இதுக்கு எப்படி எல்லாரும் வந்திருக்கீங்களோ அந்த மீட்டிங்க்கு எல்லாரும் வாங்க. வெற்றி விழா மீட்டிங், வெற்றி விழா கூட்டம் நீங்க உங்க குழந்தைகளை ஆசீர்வதித்து, நாங்களும் ஆசீர்வதிக்கிறோம், கொடுங்க. சில பேரண்ட்ஸ் வர்றதே இல்லை, அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. இவ்வளவு ஒரு பெரிய வெற்றி உங்களுடைய குழந்தை அடைந்திருக்கிறார். அதை நீங்கள் கொண்டாட வேண்டும். அதை சொல்லி 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 காமிச்சுக்கணும். பெரிய வெற்றி. பிளஸ் 2 அப்புறம் பிளஸ் 2 அப்படியே தள்ளி விட்டது. இதுல என்ன பெரிய வெற்றி? அப்படியே விட்டது. இதுதான் முதல் முறையாக அகில இந்திய அளவில் அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி! இதுக்கு மேலதான் அவங்களுடைய வாழ்க்கை நிர்ணயமாக போகிறது. அதுக்கு நீங்க வாங்க, நாங்க கூப்பிடுறோம். நீங்க உங்க குழந்தைய எங்ககிட்ட கொடுக்கணும். எடுத்துட்டு போங்க சார், விடமாட்டோம். கொஞ்ச நாள் போச்சுன்னா அவங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய லைஃப்ன்ற ஒரு முக்கியத்துவம் அவங்களுக்கு கிடைத்து விடும். அது வரைக்கும் நீங்க அவங்க கூட தான் இருக்கணும். அவங்க இன்டர் ஜாயின் பண்ற வரைக்கும் நீங்க அவங்க கூட தான் இருக்கணும். மறுபடியும் சொல்றேன் பேரண்ட்ஸ், காலேஜ் ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிடுவாங்க. காலேஜ் எக்ஸாம்ஸும் இந்த எக்ஸாம்ஸும் கிளாஷ் ஆகாது. காலேஜ் சப்ஜெக்ட்ஸும் இந்த சப்ஜெக்ட்ஸும் ஒண்ணுதான். ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட்ஸ், இன்டர் எல்லாம் ஒண்ணுதான். இதேதான் நாங்க சொல்லி கொடுக்கறது 100%. காலேஜ் 50% தான். அதே போல ஒரே ஒரு உதாரணம் டக்கு ஞாபகம். ஒரு வருஷம் WCC அக்ஷயான்ற பொண்ணு பண்ணாங்க. என்னமான்னு கேட்டேன். சார் நான் மட்டும்தான் சார் காலேஜ்லயே செலக்ட் ஆயிருக்கு. ஆமா சார், WCC காலேஜ்லயே ஒருத்தர். ஏம்மா? சார் CMA இன்டர் முடிச்சுட்டேன் சார். இன்டர் ஃபைனல் இல்ல, பிகாம் படிக்கும் போது இன்டர் முடிச்சுட்டாங்க சார். என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க. E&Y, Ernst & Young, மல்டிநேஷனல் கம்பெனி, மல்டிநேஷனல் ஆடிட்டிங் ஃபர்ம், டாப் பிரஸ்டீஜியஸ் 4 firms in the world. என்னமா சேலரி? 3.5 lakhs பிளஸ் ஸ்டார்டிங். இவ்வளவுதான். ஜாயின் பண்ணிட்டுமா சார்? ஜாயின் பண்ணுமா, ஃபைனல் கூடவே போடுமா, முடிச்சிடுவேன். அதாவது ஒரு காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ வந்தா கூட மற்றவர்கள் ஒன்லி பிகாம், நீ பிகாம் பிளஸ் இன்டர், இல்ல ஒரு குரூப் கூட முடிக்கிற, 2 குரூப் முடிச்சிருவீங்க, உங்களதான் செலக்ட் பண்ணுவாங்க. பாத்துக்கலாம், அப்ப நம்ம முடிவு பண்ணிக்கலாம் வேலைக்கு போறதா என்னன்னு. ஃபுல்லா முடிச்சுட்டு போயிட்டோம்னா ப்ரொஃபஷனல். ஆனா ICMA பிகாம் இன்டர் முடிச்சாவே வேலை வாய்ப்பு காத்து கொண்டு இருக்கிறது. அதுதான், இன்டர் முடிச்சா போற வேலை வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்துல இன்ஜினியரிங் ஃபீல்டு வாடா,
இப்ப இன்ஜினியரிங் 99% போடா. ஏன்னா இன்ஜினியர்ஸ் உருவாகுவதில்லை நம் நாட்டில். இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் 20 அட்டெம்ப்ட் 30 அட்டெம்ப்ட் வச்சு வெளியே வர்றாரு. என்ன நம்மளது ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், ஒரு லாயர் மாதிரி நம்மளும் ஒரு சிஎம்இ, சிஎஸ் ப்ரொஃபஷனல், 3மே நல்ல கோர்ஸ். அதை மட்டும் உங்கள் குழந்தைகளிடம் தெரிவிங்கள். நல்ல கோர்ஸ். சிஎம்இ மிக நல்ல கோர்ஸ். எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸிலும் சிஎம்இ. இந்தியா ஒரு உற்பத்தி திறன் கொண்ட நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் இப்ப நிறைய லேட்டஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில். எஸ், நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா பாருங்கள், எல்லாமே இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஸ்டேட்ஸா மாறிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு வேலை வாய்ப்புகள். ஆமா, ஒன்ஸ் முடிச்சிட்டுனா வேலை இல்லா திண்டாட்டம் கிடையாது, வேலை உண்டு. அதற்கு நான் கேரண்டி கொடுக்கிறேன். உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் அக்கவுண்ட்ஸ், அப்புறம் மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அக்கவுண்ட்ஸ் அண்ட் காஸ்ட் அக்கவுண்ட்ஸ். காஸ்ட் அக்கவுண்ட்ஸ் கொஞ்சம் காஸ்டிங், காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் தான் உங்களுக்கு மேத்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அடுத்தபடியாக லா அண்ட் மேனேஜ்மெண்ட், லா, பிசினஸ் லா, கான்ட்ராக்ட் ஆக்ட், பார்ட்னர்ஷிப் ஆக்ட், லா அண்ட் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்தபடியாக எக்கனாமிக்ஸ் 4 பேப்பர். இதுதான் பிகாம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல எந்த பிகாம் கிடைச்சாலும் சரி, அதை நான் சொல்லிவிட்டேன். எந்த பிகாம் கிடைச்சாலும் எடுத்துக்கங்க. ஆனா பிகாம் எடுத்து போறோம், வேற எந்த கோர்ஸும் பண்ணலாம். ஏன்னா பிகாம் சப்ஜெக்ட்ஸும் இந்த சப்ஜெக்ட்ஸும் ஒத்து போகும். அப்படியே சேமா போகும். எடுத்துக்கொள்ளுங்க. எது கிடைச்சாலும் போதும், எடுத்துக்கலாம். இதுல முக்கியமானது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கஷ்டப்பட்டாதான் முடியும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும். ஏதோ சும்மா +2க்கு படிச்ச மாதிரி, இல்ல பிகாம்க்கு படிக்க போற மாதிரி, 10க்கு நீங்க படிச்ச மாதிரி படிங்க. அதைத்தான் நான் சொல்லுவேன். 10க்கு எப்படி படிச்சீங்க அப்படி படிக்கணும். அடுத்த 6 மாசம் அவ்வளவுதான். 6 மாசம் கூட வேணாம், 5 மாசம். விடிகாத்தால எழுந்து படிக்கிற படிப்பு நல்லது. எங்களுடைய ப்ரொஃபசர்ஸ் நான் சொல்லிட்டேன். எல்லா ப்ரொஃபசர்ஸ் பேரையும் நான் சொல்லிட்டேன், இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். எக்ஸாம் டிசம்பர்ல வரும், இல்ல ஜனவரியில வரும். ஏன்னா இன்னும் ஜூன் எக்ஸாம் நடக்கவே இல்லை. எவ்ரி இயர் ஜூன் டிசம்பர் எக்ஸாம் நடக்கும். இந்த முறை செப்டம்பர்ல தான் வைக்க போறாங்க. அதனால நம்மளும் தள்ளி போகும். சேர்ந்தே நீங்க படிச்சுட்டு வரீங்க. இன்னொன்னு பேரண்ட்ஸ், நீங்க எல்லாம் சமயோசிதமாக முடிவெடுத்து விட்டீர்கள். எப்படியும் பார்த்தாலும் மிச்ச பேரண்ட்ஸ், மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் வரதான் போறாங்க. சார், என்னுடைய பையன் பொண்ணு சும்மா இருக்காங்க, 7 மணி நேரம் வெட்டியா இருக்காங்க சார். ஏன்னா காலேஜ் ஈவினிங் காலேஜ் இல்ல மார்னிங் காலேஜ். ஆனா நீங்க இப்பவே சேர்ந்துட்டீங்க. அதனால அந்த டைம்ல உட்கார்ந்து அவங்கள நம்ம படிக்க சொல்லணும். படிக்க வேண்டிய நேரம் இது, படிக்க வேண்டிய நேரம். படித்தால் முன்னுக்கு வரலாம், மேடை கூப்பிடுவாங்க, வாடா. படிக்கவில்லை என்றால் ஒண்ணுமே. படித்தால் வாழ்க்கைக்கு நீ எஜமானன், படிக்கவில்லை என்றால் வாழ்க்கைக்கு நீ ஒரு வேலைக்காரன். உங்களுடைய பேரண்ட்ஸை நீங்க நல்லா வச்சுக்கலாம்னு அடிக்கடி நான் சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆமா, உங்களுடைய குழந்தைகள் சொந்த காலில் நிற்கணும், உங்களை காப்பாற்றணும். என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்? அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். பேரண்ட்ஸ் அப்ஜெக்டிவ் நான் சொல்லியிருக்கிறேன் குழந்தைகளுக்கு. அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆன்லைன் எக்ஸாமினேஷன், எக்ஸாம் டிசம்பர்ல எழுதும் போது அவங்களுக்கு ஒரு லேப்டாப் இல்ல சிஸ்டம் ஒண்ணு வாங்கி கொடுத்து விடுங்க. அது வேண்டும். இன்னொன்னு கூட நீங்க கேட்க போற கேள்வி, சார் எவ்வளவு நாளைக்கு சார் இப்படி ஓடும்? அது யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும்.
இதே மாதிரி. ஆனா இதுல கூட பேரண்ட்ஸ் உங்களுக்கு நாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் ஆன்லைன் லைவ் கிளாஸ் எடுக்கிறோம். யாரும் எடுக்கிறது இல்லை. லைவ் ப்ரொஃபசர்ஸ் லைவா வராங்க. நீங்களும் பார்த்தே இருக்கீங்க, நீங்களும் பார்த்துதான் இருக்கீங்க. ப்ரொஃபசர்ஸ் லைவா வந்துதான் எடுக்கிறாங்க ஃபேஸ் டு ஃபேஸ். 1+ ரெக்கார்டர் கிளாஸஸும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிடும் ஸ்லோவா. அதுவும் உங்களை வந்து சேரும், உங்ககிட்ட இருக்கும். எத்தனை முறை ஒன்னாலும் நீங்க போட்டு பார்த்துக்கலாம். அதுவும் கொடுக்கும். மெட்டீரியல் PDF அனுப்பிச்சிடும், சாஃப்ட் காப்பி. ஹார்ட் காப்பி ஆஃப் மெட்டீரியல் அகாடமியில இருக்கு, வந்து வாங்கி கொள்ளலாம். இவ்வளவும் கொடுக்கிறோம் பேரண்ட்ஸ், இவ்வளவும் கொடுக்கிறோம். ஏன் பாஸ் பண்ண முடியாது? அவங்களுக்கு அந்த பிசிக்கல் டிஸ்டன்ஸே தெரியாது. நீங்க அங்க, நாங்க இங்க. பட் எல்லா விதத்திலையும் நெருங்கி விட்டோம். தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறோம். சார் ஒருவேளை காலேஜ் எல்லாம் நல்ல 2019க்கு முன்னால போயிடுறோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா நிச்சயமாக பிராக்டிக்கல் டைரக்ட் கிளாஸ் இருக்கும் பேரண்ட்ஸ். ஆனா ஒண்ணு, டைரக்ட் கிளாஸ் இருந்தாலும் ஆன்லைன் வில் கண்டினியூ. ஏன்னா எங்களுக்கு த்ரூஅவுட் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, ஈவன் இப்போ ஒரு நம்முடைய சிஸ்டர் கோவா, இங்க இருந்தெல்லாம் வந்து படிக்கிறாங்க நம்மளை பத்தி கேள்விப்பட்டு. அதனால நிச்சயமா ஆன்லைன் உண்டு ஃபைனல் வரைக்கும். ஏன்னா ஆன்லைன் தான் இதுக்கு மேல இல்ல, உலகமே ஆன்லைன் மாறிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் நம்ம. ஆனா டைரக்ட் கிளாஸ், அதனாலதான் நாங்க நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்றோம். கொஞ்சம் ஸ்டடி அவர் கூட போடுவோம் பேரண்ட்ஸ், பின்னால உங்களை பார்த்துக் கொள்ள சொல்லுவோம். இப்போதைக்கு இல்ல, சிஏக்கு ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். டெய்லி 2 hours ஸ்டடி அவர் பேரண்ட்ஸ் பார்த்துக்கணும். 2 hours பேரண்ட்ஸ் பார்க்கணும். நம்ம சிஎம்ஏக்கு ஸ்லோவா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் பேரண்ட்ஸ். இப்போ இல்ல, கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். சில பேர் சொல்லுவாங்க சிஎம்ஏ ரொம்ப ஈஸி, பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி எல்லாம் நினைக்காதீங்க, அப்படி நினைக்க வேண்டாம். எதுவுமே ஈஸி இல்லை. சில பேர் சொல்லுவாங்க ஐயோ ரொம்ப கஷ்டம், பாஸ் பண்றதே கஷ்டம். அதுவும் நம்பாதீங்க. அதெல்லாம் காது கேட்க கூடாது நமக்கு, அவ்வளவுதான். யார் என்ன ஒன்னா சொல்லிக்கிட்டோம், நம்முடைய பெர்செப்ஷன் இப்படி போயிட்டே இருக்கலாம். பாஸ் பண்ண வைக்க முடியும். இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். இன்னொன்னு, இப்போ ஃபவுண்டேஷன்ல வரக்கூடிய அந்த இது வந்து ஸ்டெப்ஸ், அந்த டீச்சிங் இன்டர்ல யூஸ் ஆகும். நாங்க அப்படிதான் எடுக்கிறோம். சிலவற்றை அதிகமா கூட எடுக்கிறோம். உங்க குழந்தைங்களை கேட்டு பாருங்க, நிறைய எடுக்கிறோம். ஏன்னா இன்டர்ல அவங்க தடுமாறக்கூடாது. இந்த சிஎம்ஏ கோர்ஸ்னுடைய வந்து வேல்யூ நான் சொல்லணும்னா, எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் பேரண்ட்ஸ், எல்லா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் த்ரூஅவுட் இந்தியா, எல்லா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் PSUs சொல்லுவாங்க, சிஎம்ஏ தான் எடுக்கிறாங்க. சிஏ எடுக்கிறது இல்ல. என்ன சார் அப்படி சொல்றீங்க? எஸ், சிஎஸ் பிரைவேட் செக்டாருக்கு போயிடுவாங்க. அதனால நம்மளதான் எடுக்கிறாங்க. எல்லா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸும் பாலிசியாவே வச்சுட்டு இருக்காங்க. நீங்க கேட்டு பாருங்க. ஆல் பப்ளிக் செக்டார், வெரி பிக் கம்பெனிஸ் எல்லாருமே. அண்ட் அதே போல காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு சிஎம்ஏஎஸ் தான் வேணும். சார் என்ன டிஃபரன்ஸ் சிஏக்கு சிஎம்ஏக்கு? சிஏ ஸ்பெஷலைசேஷன் இன் டாக்ஸேஷன் அண்ட் ஆடிட். டாக்ஸ் ஆடிட்டா கூப்பிடுறா அவரை சிஏ. அக்கவுண்ட்ஸ் ஃபினான்ஸ் காஸ்டிங்கா கூப்பிடுறா சிஎம்ஏ. டிசிஷன் மேக்கிங்கா கூப்பிடுறா சிஎம்ஏ. இதுதான் பேரண்ட்ஸ். எல்லாமே நல்ல கோர்ஸ், எந்த கோர்ஸும் மட்டும் கிடையாது. அது முடியல அதனால இதை எடுத்திருக்கேன் அப்படிலாம் ஒண்ணு இல்லை. எல்லாருமே ஈக்குவல், எல்லாமே ஈக்குவல் வெயிட்டேஜ். ஆமா, டஃப்னஸ் எல்லாத்துலயுமே உண்டு. ஏன்னா வேலை வாய்ப்புகள் அவ்வளவு உண்டு. ஏன் சார் அவ்வளவு வேலை வாய்ப்பு? பிகாம் அசிஸ்டன்ட், அது ஒரு கிராஜுவேஷன். அது கொடுக்கிறது யூனிவர்சிட்டி கொடுக்கிறார். அதுதான் சும்மா அது கிராஜுவேஷன், அவ்வளவுதான். இது போஸ்ட் கிராஜுவேஷன் கூட இல்ல, ப்ரொஃபஷனல். ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்த உடனே அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே பிசினஸ் அனாலிஸ்ட், சீனியர் பிசினஸ் அனாலிஸ்ட்,
ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் மேனேஜர், மேனேஜர், சீனியர் மேனேஜர், டெப்ட் மேனேஜர், சீனியர் மேனேஜர், பினான்ஸ் கண்ட்ரோலர், சிஎஃப்ஓ வரைக்கும் போக முடியும் சிஎம்ஏ முடிச்சுட்டு. இப்ப ரீசெண்டா நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட். அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் சிஎம்ஏ முடிச்சா எம்காம் ஃப்ரீ. இன்னொன்று சேஞ்சஸ், சிஎம்ஏ முடிச்சுட்டா சிஎம்ஏக்கும் ஏசிசிஏக்கும் டைப் போட்டிருக்காங்க. எஸ், அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஏசிசிஏ, யூகேவோட சிஏ கோர்ஸ் மாதிரி டைப். இதை முடிச்சிட்டுனா இதுல பேப்பர்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு, அதை முடிச்சிடலாம். குளோபலி ரெகக்னைஸ்டு கோர்ஸ் ஏசிசிஏ. இவ்வளவு நாள் இல்ல, நமக்கும் சீமாவுக்கும் தான் இருந்தது. சீமா, சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்ஸ், லண்டன், நம்ம 2 பேருக்கும் தான் இருந்தது, சீமாவுக்கும் இங்க. இப்போ ஏசிசிஏக்கும் போட்டுட்டாங்க. எல்லா மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லயும் இதுக்கு மேல சிஎம்ஏ வித் ஏசிசிஏ எடுத்துப்பாங்க. சோ இவ்வளவுதான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு என்னால சொல்லவே முடியாது. சிஎம்ஏ முடிச்சு வேலை இல்லாதவங்க இல்ல பேரண்ட்ஸ், யாராவது இருந்தா சொல்லுங்க. நாங்க இன்னொன்னு, நீங்க பிளேஸ் பண்றீங்களா? எங்களாலையும் பிளேஸ் பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்கு ஒரு அலுமினி குரூப் இருக்காங்க, அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்போம் பிளேஸ் பண்ண சொல்லி. பெரிய ரெஃபரல் பேசிஸ்ல நிறைய டிமாண்ட் இருக்குது பேரண்ட்ஸ். அதனாலதான் சிஎம்ஏ முடிச்சுட்டா, ஈவன் இன்டர் முடிச்சா கூட, சப்போஸ் ஒரு ஃபேமிலி அவங்களால படிக்க வைக்க முடியல, ஒண்ணும் வேண்டாம் பேரண்ட்ஸ், நீங்க ஃபவுண்டேஷன் படிச்சுட்டு இன்டர் படிக்க வச்சிருங்க. இன்டர் முடிச்சா அவங்களே படிச்சுப்பாங்க, ஃபைனல் அவங்களுக்கு அவங்களே படிச்சுப்பாங்க, நீங்க கூட செலவு பண்ண வேண்டாம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கு. பிராக்டிக்கல் ட்ரைனிங் 15 months போகணும் இன்டர் முடிச்ச உடனே. அங்க ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. ஒரு கம்பெனில போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கலாம், வேலைக்கு போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கலாம், பிராக்டிக்கல் ட்ரைனிங்கா போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கலாம். அதுல சம்பளம் வரும், அப்படியே படிச்சிருவாங்க அவங்க. இவ்வளவு இருக்கு. மனம்தான் வேண்டும், சிந்தனை தான் வேண்டும், படிக்கணும். இது ஒரு மாறுபட்ட கோர்ஸ். பேரண்ட்ஸ், உங்களுடைய டைமை நான் அதிகமாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் பேரண்ட்ஸ். 1 hour ஆயிடுது. ஆமா, அவ்வளவுதான். ஏன்னா பேரண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய டைம் நான் எல்லாமே சொல்லிட்டேன், எழுதி வச்சுட்டு தான் நான் பேசுறேன். இதெல்லாம் சொல்லட்டும் அப்படின்னு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க இதுதான் டைம் பேரண்ட்ஸ். எல்லாருமே கொஞ்சம் அனதர் ஒரு 10 minutes கவனிங்க. பேரண்ட்ஸுடைய டவுட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். இப்போ நீங்க சொல்லலாம் பேரண்ட்ஸ், மெசேஜாவும் இல்ல, போன் இதுலயும் சொல்லலாம். சார், ஒரே ஒரு ரிக்வஸ்ட், அந்த 2 hours படிக்கணும் 2 hours படிக்கணும்னு மட்டும் சொல்லாதீங்க குழந்தைங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த 2 hours தான் தெரியும், பட் 2 hours டெடிகேட்டடா படிக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. அதான் சார், அதாவது கரெக்ட் சார், சார் சொல்றது கரெக்ட். அது கூட அந்த 2 hours நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லிருக்கேன்னா, கன்சிஸ்டன்டா படி, டெய்லி 2 hours படி, டெய்லி 2 hours படி போறோம். இன்னொன்னு சார், நான் இப்போ நிறைய பார்த்திருக்கிறேன், நீங்க 6 hours படிக்கணும்னா, ஐயோ 6 hours அவன் படிக்கவே மாட்டான் சார், படிக்கிறதே இல்ல. ஐயோ 6 hours, அட்லீஸ்ட் நீங்க சொல்றது கரெக்ட், 6 சொன்னா அப்பதான் 2 hours படிப்பாங்க அப்படின்னு. பட் அது நம்ம உண்மையை சொல்லி விடுவோமே சார், அவங்களுக்கு என்னதான் தேவைன்றது அவங்களுக்கு நான் சொல்லும் போது 2 hours அவ்வளவுதான். ஆனா அந்த 2 hours டெய்லி படி. ஏன்னா அவங்க நினைக்கும் பொழுது, ஐயோ சார் இவ்வளவு மணி நேரம் படிக்கணும், 10 மணி நேரம் படிக்கணும், 12 மணி நேரம் படிக்கணும்னு இந்த கோர்ஸையே செலக்ட் பண்ணாம இருக்காங்க எல்லாரும். வானான்னு அது ஒரு மென்டல் அப்டக்கிள் மாதிரி ஆயிடுது சார். அதனாலதான் நான் சொல்றது, எவ்வளவு நேரம் படிக்கணும், ஒண்ணுமே இல்லப்பா, 2 மணி நேரம். 2 மணி நேரம் என்னால படிக்க முடியும்னு அவன் நினைச்சு வரான் சார், எடுத்துக்கிறான் சார். நான் அப்படியே பிடிச்சு போட்டுருவோம் சார். ஃபவுண்டேஷன் லெவல்ல நான் இன்டர் லெவல்ல போனோம்னா இதை மாத்திடுவேன் சார். இன்டர் லெவல்ல போனோம்னா ஒரு 6 hours மாத்துவேன் சார். ஸ்லோவா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா அந்த டெய்லி படிக்கணும், பேரண்ட்ஸ் சொன்னா போல டெய்லி படிக்கணும். ஸ்டூடெண்ட் என்ன வேலை இருந்தாலும் டெய்லி 2 hours படி. நான் சொல்றேன் சார், நான் உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன் சார். பேரண்ட்ஸ், தேங்க்ஸ் சார். எஸ் சார். சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார். ஷூர் சார். சார், இப்ப பசங்க 10th 12th எல்லாம் மக்கப் பண்ணி படிச்சாங்க. இப்ப படிக்கிறத எழுதி பார்க்க சொல்லுங்க சார், அப்பதான் அது மைண்ட்ல படும் சார். அது நீங்க கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணீங்கன்னா பசங்களுக்கும் இதா இருக்கும்.
நாங்களும் சொல்லுவோம். ஏன்னா சார் படிக்க தான் சொல்லியிருக்கான்ட்டு இவங்க லெத்தாஜிக்கா இருந்துடக்கூடாது, கொஞ்சம் எழுதி பார்க்க சொல்லுவேன். எழுதாதான் மைண்ட்ல படியும் சார். என்ன சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லியிருக்கேன் சார், நிச்சயமா நானும் அதை சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க எல்லாரையுமே வந்து வீட்டுல ஒரு போர்டு ஒண்ணு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல ஒரு போர்டு, ஒயிட் போர்டு, ஸ்கெட்ச் மார்க்கர் மாதிரி ஸ்கெட்ச் பென் ஒண்ணு வாங்கி, மார்க்கர் ஒண்ணு வாங்கிக்கிறோம். எழுதி எழுதி அழிச்சிடலாம். அதாவது ஒரு முறை படிக்கிறது 4 முறை படிக்கிறதுக்கும் ஒரு முறை எழுதி பார்க்கறதுக்கு சமம். அதனாலதான் சார் அவங்க எல்லாருக்குமே ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி ஒண்ணு அமைச்சிருக்கு. எழுதி 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 பார்ப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்றேன் சார், ஒரு ஸ்பீச் கொடுக்கறது ட்ரைனிங் ட்ரைனிங் ட்ரைனிங், அவ்வளவுதான் சார். அதாவது உசைன் போல்ட் ஒரு 7 வினாடிகளில் ஒலிம்பிக்ல ஒரு கோட்டை கிடைக்கிறார் என்றால் அவர் வந்து எத்தனை முறை மைதானத்துல பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு. அதுதான் அந்த பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு முடிச்சுட்டு வர முடியாது. நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். எத்தனை முறை வீட்டுல பிராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் நீ வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இதை சொல்லி சொல்லிதான் சார் அவங்களுக்கு நான் கொண்டு வந்துருக்கேன். பிராக்டிஸ் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் முடியவே முடியாது. பிராக்டிஸ் பண்ணாதான் முடியும். அதை நீங்க எழுதி பாருங்க. நான் அக்கௌண்ட்ஸ் மேத்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரொசீஜரே சொல்லியிருக்கேன். அக்கௌண்ட்ஸ் மேத்ஸ் எல்லாருமே படிச்சுட்டே வருவாங்க சார். இது ஒரு பேட் ஹேபிட், இப்படி படிக்கிறது சார். நோ, நீ ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணு, இன்னொரு ப்ராப்ளம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணு. இப்படித்தான் படிக்க முடியும், இப்படிதான் படிக்க முடியும். அதனாலதான் சார் நாங்களும் அந்த டெஸ்ட் வச்சுட்டே போயிட்டு இருக்கோம். அவங்க எழுத எழுத எழுததான் அந்த இது வரும். நிச்சயமா சார். Thank you very much, sir. Thank you, sir. Thank you, sir. Yes. சார், இந்த அக்கௌண்ட் எல்லா இது சப்ஜெக்ட்டும் நல்லா சூப்பரா எடுக்கிறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. சரிங்கம்மா. ஆனா வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் எழுதி சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் போர்ட்ல. வாஸ்தவம்மா. இந்த மாதிரி ஒரு இந்த காலகட்டத்துல வந்து சில டிஃபிகல்டிஸ் எங்களுக்கு இருக்குமா. ஏன்னா சில பேர் வந்து they are totally acquainted with இந்த மாதிரி எக்ஸல் டைப்பிங் அந்த மாதிரி. சில சீனியர் ப்ரொஃபசர்ஸ் வந்துமா ரொம்ப சீனியர்ஸ், அவங்க எல்லாம் சொல்றது அப்படி புரியும். பட் அவங்களால வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒரு போர்ட்ல வந்து எழுதி போட்டு கொண்டு வர முடியாத ஒரு நிலைமைகள் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்களுடைய ஏஜ் பார்க்கணும், அவங்களுடைய பிராக்டிஸ் பார்க்கணும், எப்படி வந்திருக்காங்க. ஏன்னா எல்லாரையுமே டக்குன்னு மாத்திக்க முடியறது இல்லைம்மா, மாத்திக்க முடியறதில்லை. இப்ப நம்மளே கூட டக்குன்னு வந்து சிஸ்டம் போகணும்னு போக முடியறதில்ல. குழந்தைகள் மாறி விடுகிறார், மாத்திக்க முடியறதில்லை. பட் இருந்தாலும் ட்ரை பண்றோம். நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் மேக்ஸ் பையன் மேக்ஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்றான். பட் டவுட்ஸ்லாம் இருந்தா இமீடியட்டா வந்து நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்புறம் எடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதை மட்டும் அட்டென்ஷன். அதாவது நான் மேத்ஸுக்கும் புரியக்கூடிய அளவுல தான் சார் எடுக்கிறோம். நான் மேத்ஸுக்கு தனியா உங்களுக்கு நாங்க சொல்லித்தரோம்னு எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்றது இல்லை. அப்படி சொன்னா நீங்க வந்து எனக்கு SMS பண்ணுங்க சார், இந்த ப்ரொஃபசர் இப்படி சொல்லியிருக்காரு, நான் வந்து வேற மாதிரி கேட்டுக்கிறேன் சார். நிச்சயமா அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. என்ன சார், நாங்க எடுக்கிறதே ஸ்கிராச்ல இருந்து தான் சார். இவர் ஏற்கனவே வந்து ஒரு இதை படிச்சுட்டாரு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட படிச்சுட்டாரு, லாகரிதம் படிச்சுட்டாருன்னு நாங்க எடுக்கிறதே இல்லை சார். அப்படி எடுத்தா சீக்கிரமா முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். நோ, ரைட் ஃப்ரம் தி ஸ்கிராச் என்ன ஏதுன்னு சொல்லிதான் எடுக்கிறோம். மேபி நீங்க சொல்றா போல இருந்ததுன்னா தயவு செய்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் ப்ரொஃபசர்ஸ் கிட்ட சொல்லி நான் மாத்தி கொடுக்குறேன். ஏன்னா எங்க கிட்ட நான் வந்து நான் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொல்ல, தைரியமா வா, நீ நான் மேத்ஸ் கவலையப்படாத, வா, உன்னை பாஸ் பண்ண வைக்க முடியும். ஏன்னா 2 ப்ரொஃபசர்ஸ், சார்ல்ஸ் சார், ரமேஷ் சார், கவலையே பட வேண்டாம். எவ்வளவோ பேரண்ட்ஸ் சார், மேத்ஸ்னாவே என் குழந்தைக்கு பிடிக்காது, இப்போ மேத்ஸ் அவ்வளோ பிடிக்கிறதுன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் நான். அதனால நீங்க ஸ்பெசிபிக்கா எனக்கு இன்புட்ஸ் கொடுங்க சார், ஃபீட்பேக் கொடுங்க, நான் அதை சரி பண்றேன். அதே போல நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கவலையே பட வேணாம் சார், பேசிக்ல இருந்து சொல்லி கொடுத்துருந்தோம், கவலையே பட வேண்டாம். சொல்லுங்க சார். சார் இப்போ கான்செப்ட் மட்டும் படிச்சா போதுமா, அந்த ஃபுல்லா படிக்கணுமா சார்? அது இல்ல சார், மெயினா வந்து அந்த கான்செப்ட்ஸ் படிச்சு பேஸ் பண்ணா போறோம் சார். ஏன்னா இன்னொன்னு இவங்களுக்கு வந்து இப்போ எழுதி பார்த்து இப்போ அவ்வளவு தூரம் எழுதணுன்றதெல்லாம் இல்லை சார். ஆனா சம் போட்டாதான் ஆன்சர் கிடைக்கும். எஸ்பெஷலி அக்கௌண்ட்ஸ்லயும் மேத்ஸ்லயும்
சம் போட்டு பார்த்தாதான் அந்த ஆன்சர்ஸ் ஃபில் பண்ண முடியும். அதனால மற்ற சப்ஜெக்ட்ல வந்து கான்செப்ட்ஸ் புரிஞ்சுட்டா, மற்ற 2 சப்ஜெக்ட்லயும் கான்செப்ட் புரிஞ்சுட்டா போறோம் சார், எழுதிடலாம். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்ஜெக்டிவ் 4 கொடுத்து 1 சூஸ் பண்ணி எழுத சொல்லுவாங்க. ஆன்லைன் தான், எல்லாமே ஆன்லைன். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி தான் அவங்க எக்ஸாமே எழுதணும். அதுக்கு முன்னால நாங்களும் ட்ரைனிங் கொடுப்போம் சார். கம்ப்யூட்டர்ல மாடல் எக்ஸாம் வைப்போம். ஆனா மேத்ஸ் அண்ட் இது வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் வர வைக்கிற போல. மக்கப் எல்லாம் நாங்க பண்ண சொல்றதே இல்லை சார். மக்கப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் கொஸ்டின் ஆன் லா. எஸ் சார். இந்த குழந்தைங்களுக்கு வந்து 12th இருந்து இந்த இது ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கு வந்து லா தே ஃபீல் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் அதுல வந்து முதல்ல செக்ஷன், ரூல், ப்ரொவிஷன், எக்ஸெப்ஷன், அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டடி. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்ன, நம்ம we have crossed that level, we know each and everything. பட் அந்த குழந்தைகள் வந்து they are finding it difficult. அப்பா என்னப்பா இது செக்ஷன்ங்கிறாங்க, அதுங்கிறாங்க, புரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னோட ஸ்மால் சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு சாப்டர் போகும்போது செக்ஷன்னா இதான், ரூல்னா இதான், எக்ஸெப்ஷன்னா இதான், எக்ஸம்ஷன்னா இதான், வாட் இஸ் ப்ரொவிஷியோ, வாட் இஸ் ப்ரொவிஷன், இதுதான் பேசிக் டெர்மினாலஜி இன் லா அப்படின்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க மேல ப்ரொசீட் பண்ணா they will be understand much better. நிச்சயமா சார், அப்படிதான் எடுத்துட்டு இருக்கோம் சார். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும், சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ல செக்ஷன் கோட் பண்றோம். பட் செக்ஷன்ஸ் அவங்க கேட்க மாட்டாங்க சார், எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்கன்றத சொல்லிடுறோம். கேஸ்லாம்னா என்ன கேஸ்லாம், பிளெயின்டிஃப், டிஃபெண்டன்ட் என்ன, எல்லாமே அவங்களுக்கு சொல்லி ஒரு கேஸ்லாம்னா இப்படி கொண்டு வந்துதான் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே போல எக்ஸப்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு தான் சார் போறோம், டைரக்டா போறது இல்லை. 12 தான் இருக்கும். அப்படி என்ன ஏதாவது ஸ்பெசிபிக் உங்களுடைய சன் டாட்டருக்கு அது புரியலன்னா அவங்க தாராளமா ஆஃப்டர் தி கிளாஸ் ஒரு 15 minutes வந்து டவுட் செஷன் இருக்கு சார். எல்லா இதுலயுமே டவுட் செஷன் இருக்கு. நாங்க வெயிட் பண்றோம் சார், நீங்க வந்து கேள்வி கேட்கறதுக்காக நாங்க வந்து வெயிட் பண்றோம். அந்த டைம்ல அவங்களுக்கு கேட்டா அவங்களுக்கு புரியக்கூடிய மாதிரி நிச்சயமா சொல்ல முடியும் சார், நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா லைவ் கிளாஸ் சார் இது, அதுதான் பெரிய அட்வான்டேஜ். என்ன டவுட்ஸ் வேணாலும் அவங்க கேட்கலாம் சார், எப்போ வேணாலும் கேட்கலாம். எஸ்எம்எஸ்ல கூட எங்களுக்கு அனுப்பலாம் சார், நாங்க டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். எஸ், தேங்க்யூ சார், வெரி அப்ரிஷியேட், வெரி மச். தேங்க்யூ சார். எஸ் Sir, one more doubt. Can I ask you Yes. now? யாஸ்மா, யாமா. சார், இது எக்ஸாம் சமயத்துல வந்து எம்சிக்யூ டைப் எக்ஸாம்னு சொன்னீங்க இல்லையா? ராங் ஆன்சர்ஸ்க்கு மைனஸ் மார்க்ஸ் வருமா சார்? இல்ல, அது கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். ராங் ஆன்சர்ஸ்க்கு மைனஸ் மார்க் கிடையாது. சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் மைனஸ் மார்க் கிடையாதுமா, கிடையாது. சொல்லிட்டு தான் இருக்கும். இப்பவே ஆன்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசம்பர் மந்த் எக்ஸாம் எல்லாமே வந்து அந்த டைம்ல வந்து எஸ்பெஷலி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்துமா நான் வந்து சப்ஜெக்ட் கொஞ்சம் தான் எடுக்கிறேன், ஒரு சப்ஜெக்ட். பட் இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட் எடுக்கும் போது பலதரப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி தான் எடுக்கிறேன். ஏன்னா அந்தந்த ப்ரொஃபசர்ஸ் அதோட கான்சென்ட்ரேட் பண்ணிப்பாங்கம்மா. பட் எனக்கு ஓவரால் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரியுமா. ஸோ அதை அவங்களுக்கு சொல்லி தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. Thanks for the information. சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் சார். இப்போ டெஸ்ட் எழுதுறாங்க இல்லைங்களா சார், அதோட ஆன்சர் ஷீட் மட்டும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க சார். ஏன்னா எது ராங் ஆன்சர்ஸ் வருது இல்லைங்களா, ஸோ பிள்ளைங்களுக்கு எது கரெக்ட் ஆன்சர்ன்ட்டு தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் நாங்க அனுப்பிச்சு கொடுத்தோம்னா நம்ம இருக்கும், உடனே அனுப்பிச்சிடுறோமேமா. இல்லைங்க சார், எனக்கு வரலைங்களே. ஓஹோ, ஆனா ஒரு டெஸ்ட் தான் எழுதி மார்க் தான் சார் வருது, மார்க் தான் வருது, ஆன்சர் ஷீட் வரல சார். கரெக்ட் ஆன்சர்ஸ் வரலையா சார்? அது வரல சார். ஒன்லி 20க்கு 14 எடுத்திருக்காங்க, அந்த இதுதான் சார். தீபா சார் நீதான் ஆன்சர் பண்ணணும் சார். டிரான்ஸ்கிரிப்ட்ல அனுப்பிச்சிருக்கேனே சார் நான் ஆன்சர். சார் மார்க் அனுப்புறேன், ஆன்சர் ஷீட் தான் சார் அனுப்புறேன். ஆன்சர் தான் சார் அனுப்புறேன். 20 மார்க்ஸ் அந்த A B அப்படி போட்டு அனுப்புறேன். ஆமா சார், A B C ஆன்சர்ஸ் கொஞ்சம் பாருங்க சார் ப்ளீஸ். ஆன்சர் கீஸ் வருது சார். ஓகே சார், அதுதான் ஆன்சர். சரி, ஓகே, थैंक यू. ஆன்சர் கீஸ் வருது. எனக்கு ஒண்ணும் புரியல, ஏதோ இருந்ததுன்னு பார்த்தா थैंक you very much சார். ஆமா, அதுதான் சார் ஆன்சர். நான் 2 குரூப்புமே தான் அனுப்புறேன் நானு. அதாவது கிளாஸ் லிங்க் எல்லாமே அனுப்பிச்சு தான் சார் இருக்கேன் நானு. எனக்கு தெரியலமா, தப்பா நினைச்சேன். ஓகே ஓகே, அது பரவாயில்ல சார், அது பரவாயில்ல சார். ஓகே, थैंक you very much. அது ஸ்டூடெண்ட்ஸையும் சொல்றோம், அந்த ஆன்சர்ஸ் நீங்க போட்டு பாருங்க. ஆன்சர் கீயும் அனுப்புறோம் நாங்க.
அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அதுல டவுட் இருந்தா ப்ரொஃபசர் கிட்ட கேட்கலாம் சார். ஓகே, தேங்க் யூ வெரி மச் சார். சார் இப்போ சில ஸ்டூடெண்ட் வந்து திடீர்னு எனக்கு மார்க் கம்மியா இருக்கும்னு கேக்குறாங்க. அதை நான் பேப்பர் செக் பண்ணிட்டு தான் சார் நான் அனுப்ப முடியும். அந்த ஒரு விஷயமும் இருக்கு என்கிட்ட. ஆமா, அந்த ஒரு விஷயமா மார்க் கம்மியா இருக்கு, அது நான் செக் பண்ணி அனுப்புறேன் தான் சார் நான் சொல்றேன். அவங்க கேக்குறாங்க. Sure, madam. Sure. Yes. Parents. Hello. Yes sir. இப்போ பையனுக்கு வந்து இப்போ நம்ம அட்மிஷன் காலேஜ்ல பிகாம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க சார். அது வந்து அந்த மார்னிங் காலேஜ் பெஸ்டா ஈவினிங் காலேஜ் பெஸ்டா அப்படின்றது கொஞ்சம் சஜஸ்ட் பண்ண முடியுமா? ஆமா சார், என்ன பொறுத்த வரைக்கும் சார் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கும் போது ஈவினிங் காலேஜ் எடுத்துக்கிறது தான் சார் நல்லது. ஏன்னா நமக்கு வேண்டியது ஒரு பிகாம் வேணும் சார், அவ்வளவுதான். இந்த காலேஜ்ல இப்படிதான் வேணும்ன்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். அதாவது நீங்க சொல்றீங்க சார் என்னுடைய பையன் வந்து லயோலா காலேஜ்ல படிக்கணும், டிஜி வைஷ்ணவ், எம்சிசி, விவேகானந்தா, ரைட். இன்டர்வியூ ரூம் வரைக்கும் ஒன்னா அது கொண்டு போகும் சார். இன்டர்வியூல வந்து உங்களுடைய சன் ஒன்லி பிகாம், இன்னொருத்தரோட சன் பிகாம் வித் ICWA அவனைதான் செலக்ட் பண்ணுவாங்க சார். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பிகாம் எங்க டே காலேஜ் ஈவினிங் காலேஜ் எல்லாமே ஒண்ணுதான் சார். சில பெர்செப்ஷன் இருக்கு, டே காலேஜ்ல ரொம்ப நாளா சொல்லி கொடுப்பாங்க அப்படி இல்லாம சார். நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸே சொல்லி தரோம் சார். இந்த லெவலுக்கு பிகாம் இந்த லெவல் தான் நாங்க சொல்லி கொடுக்கிற லெவல். அவர் படிச்சாவே பிகாம் ஜஸ்ட் லைக் தட் 70% அவரால் எடுத்துட முடியும் சார். நான் வந்து அதுதான் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா சொல்லிட்டே தான் சார் இருக்கேன். ஈவினிங் காலேஜ் தான் ப்ரிஃபரபிள் சார். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்றதுக்கு ஈவினிங் காலேஜ் ப்ரிஃபரபிள். நல்ல மார்னிங் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட படிக்கலாம் சார். இப்போ ஃபவுண்டேஷன்ல ஓகே படிக்க வச்சோம். இன்டர்ல எல்லாம் போனோம்னா நிறைய ஹவர்ஸ் தேவைப்படும் சார். சொன்னா போல 6 hours தேவைப்படும் இன்டர்ல. அப்போ அதை மார்னிங்ல உட்காந்து படிச்சாங்கன்னா ஃப்ரெஷ்ஷா அவங்களால ஏத்திக்க முடியும் சார் மைண்ட்ல. மார்னிங் வந்து அவங்க காலேஜ் போயிட்டு ஈவினிங் அப்படி வந்தா அவங்களால முடியாது சார். அதனால ஈவினிங் காலேஜ் எடுத்துக்கோங்க. பலதரப்பட்டதை யோசிச்சுதான் நாங்க சொல்றோம் ஈவினிங் காலேஜ் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதுதான் நல்லது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்றதுக்கு நல்லது. ஆமா சார், நன்றி சார். சார் இப்ப காலேஜ் ஈவினிங் காலேஜோ டே காலேஜோ எது கிடைச்சாலும் ஆன்லைன் கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணலாமா சார்? இப்ப ஏறி இறங்குறது, என் டாட்டர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி கிளாஸ் வரணும்னா கஷ்டம் இல்லையா? ஆன்லைன் கிளாஸ் அப்ப அட்டென்ட் பண்ணியே இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாமா சார்? இல்ல கண்டிப்பா நேரடியா கிளாஸ் அட்டென்ட் பண்ணணுமா? இல்லம்மா. அதாவது இப்போ நீங்க வந்து எங்க இருந்து பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாதுமா. இப்ப எங்க கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேலம், திருநெல்வேலி, மதுரை, நிறைய இடத்துல எல்லாம் இருக்காங்கம்மா. தேனி டிஸ்ட்ரிக்ட் எங்கெங்கயோ இருக்காங்க, கேரளா இருந்தெல்லாம் இருக்காங்க. சோ அதனால ஆன்லைன்ன்றது டெஃபினட்டா கண்டினியூ ஆகும்மா, அதுல சேஞ்சே இருக்காது. ஆனா சில பேரண்ட்ஸ் கேட்டா போல எல்லாமே ப்ரீ 2019க்கு முன்ன இருக்கிற நம்ம சிச்சுவேஷன் போனா டைரக்ட் கிளாஸ் நாங்க வைப்போம். அப்ப டைரக்ட் கிளாஸ் யாரெல்லாம் வராங்களோ அவங்க வாங்க. அதர்வைஸ் ஆன்லைன் வில் கண்டினியூ, விடவே மாட்டோமா ஆன்லைன். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய வந்து வரப்பிரசாதம் மாதிரி ஆன்லைன். ஏன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோமா ஆன்லைன்ல. பேச முடியறதேம்மா எங்களால. பேசி நீங்க பேசுறீங்க, உங்க குழந்தைய ஃபாலோ பண்ண முடியறது. டைரக்ட் கிளாஸ்ல கூட எங்களால இதெல்லாம் பண்ண முடியலமா. ஏன்னா டைரக்ட் கிளாஸ்ல கூட பேரண்ட்ஸ் எல்லாம் மீட்டிங் வர ரொம்ப கம்மிமா எங்களுக்கு. இப்போ 60 பேரண்ட்ஸ் அப்படின்னா எப்படி ஒரு 20 பேரண்ட்ஸ் அப்சென்ட் ஆயிடுவாங்க. சண்டே முடியாது. பட் எல்லாரையும் என்னால மீட் பண்ண முடியாதுமா. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் பேச முடிகிறது. அந்த ஸ்டூடெண்ட் வந்து இண்டிவிஜுவலா டவுட் கேட்க முடியாது. டைரக்ட் கிளாஸ்ல கூட முடியாதுமா. அவங்க வந்து எல்லாரும் டவுட் கேட்டா என்னடா முடியாது. சோ அதனால வந்து என்ன பார்த்துக்கலையோ தவிர பட் அது நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாது, விட்டுற மாட்டோம். நமக்கு வேண்டியது அல்டிமேட் கோல் பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான். நிச்சயமா அவங்க பாஸ் பண்ணுவாங்கம்மா, கவலைப்பட வேண்டாம் சார். ஒருவேளை கிளாஸ்க்கு வரலைன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை சார். இந்த ஆன்லைன் கிளாஸ்லயே இருந்து ஃபவுண்டேஷன் அட்டென்ட் பண்ணா போறோம் இல்லையா? அட்டெண்டன்ஸ்லாம் எதுவும் பார்க்க மாட்டீங்க இல்லையா? ஆன்லைன் அட்டெண்டன்ஸ் தான் போறோம் இல்லையா சார்? அட்டெண்டன்ஸ் அப்படின்னா அது உங்களுக்காக தான்மா. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சார் என்னுடைய குழந்தை ஆப்சென்ட், எனக்கு தெரியும் சார். அதுக்குதான் உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்றோமா தவிர அவங்கள டார்ச்சர் பண்றதெல்லாம் எங்களுடைய இதுவே கிடையாதுமா. அட்டென்ட் பண்ணும். ஏன்னா ஒரு கிளாஸ் போச்சுன்னா போச்சு, அதுதான். விடக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாதுமா. காலேஜ் ஏதாவது காலேஜ்ல அட்டெண்டன்ஸ் அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. பட் எங்களுக்கு வந்து நீங்களா வந்து கொஞ்சம் அட்டென்ட் பண்ணிட்டா நல்லது. அதனாலதான் நாங்க சிலதெல்லாம் பின்னால சப்போஸ் ரெக்கார்டர் கிளாஸஸ் கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்மா நாங்க.
நாங்க வந்து சோசியல் மீடியா கூட சேர்ந்து ரெக்கார்டடும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு கொடுத்துருக்கோம். சார் சார் சொல்லுங்க சார் வைஷ்ணவின்ற ஸ்டூடெண்ட் 10-15 நாள் லேட்டா சேர்ந்திருக்கா. அவளுக்கு நோட்ஸ் அனுப்பல. இன்னும் 2 சப்ஜெக்டுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, இன்னும் 2 சப்ஜெக்டுக்கு அனுப்பலையா? அப்போ அதாவது அதாவது அந்த 2 சப்ஜெக்டுக்கு இவ்வளவு நாள் அதை ப்ரிப்பேர் பண்ணி அமைச்சிருக்கோமா. மற்ற 2 சப்ஜெக்ட் வந்து அண்டர் ப்ரிப்பரேஷன், எல்லாம் பண்ணி ப்ரொடெக்டிவா உங்களுக்கு வந்துரும்மா. வந்துரும் சார் சொல்லுங்க சார். ஆக்சுவலா என் டாக்டர் வந்து சப்போஸ் டே காலேஜ் கிடைச்சிச்சுன்னா ஈவினிங்ல ஆன்லைன் கிளாஸ் வைப்பீங்களா சார்? ஆமா சார். அங்க வந்து இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து சார் அவங்களுக்கு காலேஜ் அஃபெக்ட் ஆகாத மாதிரி எடுத்துருவோம் சார். நாங்க மார்னிங் ஈவினிங் அப்படி ஒன்னும் அஃபெக்ட் ஆகாது. எங்க அவுட்ஸ்கட் ஏரியா நாங்க ஆவடியில இருக்கோம். சரிங்க சார். ஒண்ணுமே அஃபெக்ட் ஆகாது, அந்த மாதிரி எடுத்துருவோம் சார். அது நாங்க போக போக அதை நாங்க பாத்துப்போம் சார். ஏன்னா இன்டர்லாம் போனா அவங்களுக்கு நிறைய டைமிங்ஸ் இருக்கு சார். மாற்று டைமிங்ஸ் எல்லாம் கொடுக்குறோம், பாத்துக்கலாம் சார். Excuse me, sir. Yes, ma. This is Sanjana's mother. Yes, ma'am. Sanjana joined this month 19th and we didn't receive the past videos yet. Yeah. You will get it, madam. You will get it. Okay. Yeah. That's what I also said to another parent, that we will be giving it, madam. We have a control and we will see that it is given to all and they make up. Even if there is any clarification, madam, any doubts and other things, later on we will definitely cover, madam. In the month of November, we'll put some additional class, revision class. We will not leave them. Okay, sir. Okay. Sure. Yes. Thank you, madam. Students have to take notes at class or not. Sir, students வந்து கிளாஸ்ல நோட்ஸ் எடுத்துக்கணும் தான் சொல்றோம் நாங்க. நோட்ஸ் எடுத்துக்கணும் சார். இப்போ மேத்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நிச்சயமா சார் சிலதுக்கு வந்து நாங்களே மெட்டீரியல் அனுப்பிச்சுடுறோம், அவங்க அதை வச்சுட்டு பாத்துக்கிறாங்க. பட் நோட்ஸ் எடுக்கிறது ஒரு நல்ல பிராக்டிஸ் சார். கிளாஸ்ல நோட்ஸ் எடுக்கிறது ஒரு நல்ல பிராக்டிஸ். லெக்சர் போதே நோட்ஸ் எடுத்துக்க சொல்லுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நாங்க ஒர்க் அவுட் பண்ண உடனே நோட்ஸ் நிச்சயமா எடுத்துக்கணும் சார். அவங்க நோட்ஸ் எடுத்து அப்பதான் நல்லது சார். Any other doubts, parents? So, thank you very much, parents. எல்லாரும் நீங்க வந்திருந்தீங்க, அட்டன் பண்ணீங்க. நானும் பார்த்துட்டேன். ஆல்மோஸ்ட் 97% of the parents came. ஒரு பெரிய tremendous success for us. எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டோம். நீங்க பார்த்துக்கணும், நாங்க கூட இருக்கோம். நீங்க பாத்துட்டா போறோம். நான் எங்க கிட்ட பவர் கிடையாது. சொல்லுங்கம்மா. லேட்டா ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாம் எக்ஸாம் எப்போல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார்? இல்லம்மா, இப்போ லேட்டா ஜாயின் பண்ணா நாங்க முடிக்க எக்ஸாம் வச்சுட்டே இருக்கோம்மா. எவ்ரி வீக் ரிசல்ட் இது வந்துரும், மெசேஜ் வந்துரும்மா. ஓகே. போட்டுருவோம்மா. எஸ். இது ஒன்லி இந்த சைக்கிள் டெஸ்ட். அதுக்கப்புறமா வந்து ஒரு 50% ஆஃப் தி டெஸ்ட் வச்சு மாடல் எக்ஸாம் வச்சு கொண்டு போவோம்மா. ஓகே சார். சார், ஒரு சின்ன சஜஷன். சொல்லுங்கம்மா. மீரா பிரியதர்ஷினி மதர், அக்கௌண்ட்ஸ்ல எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பிடிஎஃபோ இல்ல ஒர்க் ஷீட்டோ ஏதோ ஒண்ணு நீங்க அமிச்சீங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். அவர் எடுக்கிறது சூப்பரா எடுக்கிறாரு. அவர் வயசான மனுஷன், அவர் வந்து நல்லா எடுக்கிறாரு. எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவர் குரலை கேட்கும் போது. காலங்காத்தால 6:30 to 8:30 எல்லா எக்ஸாம்பிள்ஸ். எங்களுக்கு அந்த இது என்ன சொல்றான்னா, எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஒரு பிடிஎஃப்ஓ ஏதோ ஒண்ணு நீங்க அனுப்பிச்சு விட்டா போதும். நிச்சயமா நான் சார் கிட்ட சொல்றேன். ஷூர் டெஃபினட்டா மேடம். Thank you so much. Thank you madam. Thank you. Sir, hello. Yes madam. Sujata, Vijayalakshmi's mother, sir. Actually, yes, we are from Karnataka, sir. We don't know Tamil, and the account sir is doing like he's showing all the problems in PPT only, sir. But he's not doing on the board and practicing such kind of like how Charlie sir does in maths. He does not does like that. So please do see that, sir.
Okay, madam. Yes, that's what I also told the other parent also, because maybe Charles sir, Ramesh sir, they are all following a different mode because of Seshadri MS sir is a very senior person. Using of systems and computers, they are not well versed with that, madam. Even sir has accepted that. I am not well versed. Anyhow, I will try the maximum, madam. Maximum I will try, because that is why we are showing the PDF, and the sir also is working out and explaining. Anyhow, we will try to compensate it, madam, later. Sure, Yes, sir. Thank you. Yeah, thank you, madam. Thank you. சார் இப்போ உள்ள எக்ஸாம் வந்து செப்டம்பர் வந்துடுது. இப்போ இவங்க இப்ப படிக்கிறவங்களுக்கு எப்ப சார் வரும்? January, sir. January. ஓகே. இன்னும் சொல்ல முடியாது சார். நாங்க அதுக்கெல்லாம் ரெடியாவே இல்லை சார். டிசம்பர் தான் எங்களுடைய டார்கெட் சார். முடிச்சிருவோம். ஏன்னா நாங்க எதுவுக்கும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இல்லை சார். இப்போ வச்சுட்டு அவங்க டிசம்பர் இதுலதான் அப்படின்னு சொல்ல முடியாது சார் எங்களால. இதெல்லாம் அப்படி தள்ளி போகும் அப்படின்னா இப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அது அவங்களுடைய இஷ்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசிஷன். ஒண்ணுமே பண்ண முடியாது. சீக்கிரம் கூட வைக்கலாம். அப்ப நல்லா இதுவாயிட்டா டக்குன்னு அந்த அகாடமிக் இயரை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க சார். அதனால நாங்க ரெடி ஆயிடுவோம் சார். நாங்க இதுல ரிலாக்ஸே ஆக மாட்டோம். நாங்க எக்ஸாக்டா நவம்பரோட முடிச்சிருவோம் சார். ரெடி ஆயிடுவோம். தேங்க்யூ. ஷூர் சார். சார், நான் சுஜாதா அம்மா பேசுறேங்க சார். சொல்லுங்கம்மா. அது ஜூலை 15 தான் சார் நாங்க ஜாயின் பண்ண அகாடமில. இன்னும் மெட்டீரியல்ஸ் வரலைங்க சார் எங்களுக்கு, ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஆமா, உங்க வீடு எங்க இருக்குமா? திருவண்ணாமலை பக்கம் சார். அவரு மோகன் சார் கான்டாக்ட் பண்ணீங்களாமா? கான்டாக்ட் பண்ணேங்க சார். அனுப்பிச்சிருவாருமா. அனுப்பிச்சிருவாரு. சரி, எனக்கு உங்களுடைய டாக்டரோட நேம், செல் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சு கொடுங்கம்மா. ஸ்டாருக்கு உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணி நான் அனுப்ப சொல்லிட்டேன். எனி கிரீவன்ஸ் நீங்க எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்கம்மா. உடனே நடக்கும்மா. கவலைப்படாத. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. கேஜே விஸ்வநாதன் மதர் பேசுறாங்க. சொல்லுங்க மேடம். உங்க பையன் லேட்டா தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரிங்க மேடம். போன கிளாஸ்ல எப்படி அவங்களுக்கு வருவாங்க? பிடிஎஃப் அனுப்புறீங்களா? அனுப்பிச்சிருவோம் மேடம். எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸ் அனுப்புவோம். அவங்க உட்காந்து அந்த ரெக்கார்டட பார்த்துட்டாங்கன்னா அந்த கிளாஸ் கண்டினியூ ஆகிறதுக்கு சரியா இருக்கும் மேடம். அதே போல அவங்களுக்கு அந்த இதை கூட பின்னால கொஞ்சம் நாங்க ரிவிஷன் மாதிரி கொடுப்போம் மேடம். ஏதாவது பின்னால டைம் வரும்போது ரிவிஷன் மாதிரி கொடுப்போம். நாங்க எடுக்கிறது தான் அவங்களுக்கு ரெக்கார்டடா போட்டு காமிக்கிறோம். அது அவங்க நல்லா படிச்சுட்டாங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகும் மேடம். கவலைப்படவாங்க. எழுதும்போது அதெல்லாம் எப்படி எழுதுவோம்? எது மேடம்? எக்ஸாம் வைப்பாங்கல்ல, அதெல்லாம் போன கிளாஸ் எல்லாம் எப்படி? இல்ல மேடம், அதை நாங்க சேர்த்து எக்ஸாம் வச்சிருவோம் மேடம். கவலைப்பட வேண்டாம், நாங்க வச்சிருவோம். எஸ், நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாம் எல்லாம் லேட் ஜாயின்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்னே போட்டு வைப்போம் மேடம். விட மாட்டோம். ஆமா, ஜாயின் பண்ணலாம்ல? நிச்சயமா மேடம், கவலைப்பட வேண்டாம். எஸ். ஹலோ சார், குட் ஈவினிங் சார். ஸ்ரீநிதி மம்மி பேசுறேன் சார். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சிஎம்ஏல இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் லாஸ்ட் ஒரு 10 பேப்பர்ஸ் எழுதிருப்பாங்க இல்லைங்களா எக்ஸாம்ஸ். அந்த பாஸ்ட் எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சென்ட் பண்ணீங்கன்னா நாங்க இப்போத்துல இருந்தே கொஞ்சம் அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்க கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க சார். ஆனா அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ஸ்டூடண்ட் கிட்டயே இருக்கேமா? அப்படிங்களா? உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃப்ல அனுப்பிச்சிருக்கோம். கொஸ்டின் பேப்பர் அவங்க கிட்டயே இருக்குதுமா. அவங்களுடைய மெயில்லயே இருக்கு. ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் அப்படிதாங்க சார் இருக்கு. கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்காம தெரியலங்களே. இல்ல அதாவது நாங்க கொஸ்டின் பேப்பரை பிடிஎஃப்ல அவங்களுக்கு அனுப்பிச்சு அந்த கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் அனுப்பிச்சு ஆன்சரை மட்டும் தான் எங்ககிட்ட வரும். மார்க்கையும் கரெக்ட் ஆன்சர்ஸையும் அனுப்புறோம். கொஸ்டின்ஸ் அவங்க கிட்டயே மெயில் ஐடியில இருக்குமா, நீங்க பாருங்க. வருங்களா? என்ன மேடம்? இன்ஸ்டிடியூட் புக்ல குடுக்குறாங்க இல்லைங்களா, சிஎம்ஏ பவன்ல குடுக்குறாங்க இல்லைங்களா இன்ஸ்டிடியூட் புக். சோ அந்த இன்ஸ்டிடியூட் புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நிறைய வருமாங்க சார், இல்லாட்டி நீங்க குடுக்குற கைட்ல வருமா? இல்ல மேடம், அதாவது நாங்க குடுக்கறதும் அதுல இருந்து கொஞ்சம் எடுப்போம்,
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் மேடம். இப்ப நாங்க கொடுக்குற கொஸ்டின்ஸ் அப்படியே மறுபடி போட்டு பார்க்கலாம். பட் இன்ஸ்டிடியூட் மெட்டீரியலை படிச்சிடணும் மேடம். அதாவது ஆனா நீங்க சொல்றது இன்ஸ்டிடியூட் கொஸ்டின் பேப்பர் புக் பின்னால இருக்கிறத தான் அவங்க கேட்பாங்களா? நான் சொல்ல முடியாது மேடம். அது 12th அப்படி கேட்பாங்க. பட் இதுல எல்லாம் கிடையவே கிடையாது மேடம். ஆனா எல்லாமே படிச்சிடணும். மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் படிக்கணும் மேடம். இப்போ நாங்க எங்களுடைய மெட்டீரியல் சிம்பிளிஃபைட் ஆகும். எங்களுடைய மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் படிச்சிடணும். அதே போல எங்களுடைய கொஸ்டின்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு கூடவே அதை படிக்கணும். இது 2 படிச்சா போற, வேற ஒண்ணுமே படிக்க வேண்டாம். இப்படிதான் கைட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் படிக்கணும் மேடம். அதுல இருந்து பிக் பண்ணுவாங்க, லெசனுக்கு உள்ள இருந்து பிக் பண்ணுவாங்க, பேக்ல இருந்து வரலாம். ஆனா அதையும் நாங்க விடவே மாட்டோம், படிக்க சொல்லுவோம். அதுல இருந்தே எடுக்கிறோம் மேடம். நாங்க அவங்கள படிக்கணும்ன்றதுக்காக அவங்க பின்னால பார்த்தா அது இருக்கும், விட மாட்டோம். நாங்க மெட்டீரியலை தரவு பண்ணிடுவோம் மேடம். அது நம்பர் 1. ஐசிடபிள்யூ பொறுத்த வரைக்கும் மெட்டீரியலை பேஸ் பண்ணி கேக்குறாங்க மேடம். இதுதான் உண்மை. ஓகேங்க சார். தேங்க் யூ சார். சார் அந்த பேரண்ட் வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் வந்து கொஸ்டின் பேங்க் மாதிரி கேக்குறாங்க இவங்க பிராக்டிஸ் பண்றது. நல்லது சார் நீங்க ஞாபகப்படுத்தினது சார். அதாவது வந்து there are 2 things சார். அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து சிஎம்ஏ கேட்டு இருக்காங்க. சரி, இப்போ பேட்டர்ன் மாத்தினாங்க இன்டர்கலாம். பட் நமக்கு அதே தான் கட்டினாங்க. அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பேர் ஸ்கேனர்னு பேர் சார். அது வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருந்து வரும் சார். இப்போ டிசம்பர்னுடைய கொஸ்டின் பேப்பரும் இப்போ நடக்க போறதுடைய கொஸ்டின் பேப்பரையும் சேர்த்து அவங்க அனுப்புவாங்க சார். நாங்க அவங்க கிட்ட இருந்து பல்கா வாங்கி உங்களுக்கு கொடுப்போம் சார். நாங்க கொடுப்போம். அதை வந்து நிச்சயமா இன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்ப கூட இருக்குது சார் எங்க கிட்ட ஃபார் தி பாஸ்ட் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. பட் இந்த 2 எக்ஸாம் இன்னும் வரல. அதாவது ஜனவரி 2021ல வச்ச எக்ஸாமும் இப்ப வைக்க போற ஒரு எக்ஸாமும் இன்னும் இல்லை. அது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்க அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதை பே பண்ணி தான் சார் வாங்கிடுவோம், ஏற்பாடு பண்ணிடுவோம். கரெக்ட், நிச்சயமா. சூப்பர் சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஹலோ. எஸ் சார். சார் ஸ்கேனர் பேப்பர் எவ்வளவு சார் சார்ஜ் வரும்? அது வந்து ஒரு 4 சப்ஜெக்ட் அப்ராக்சிமேட்லி ஒரு 750-800 அப்படி வரும் சார். 4 சப்ஜெக்ட். எப்போ சார் கிடைக்கும் ஸ்கேனர் புக்? அதுதான் சார், இந்த செப்டம்பர்ல அவங்க எக்ஸாம் முடிச்ச உடனேவே கிடைச்சிடும் சார். செப்டம்பர்ல எக்ஸாம் முடிச்சுட்டா அக்டோபர்ல கிடைச்சிடும். அப்போ அவங்களுக்கு அதை நல்லா ரிவைஸ் பண்ணி பாக்குறதுக்கு சரியா இருக்கும் சார். புக்க படிக்க வச்சுட்டு அப்போ எக்ஸாமினேஷன் அந்த கேட்ட கொஸ்டின்ஸ் தரவு பண்ண சொல்லுவோம் சார். ஏன்னா இப்போ நாங்க கொடுப்போம் சார், எங்க கிட்ட இருக்குது. எக்ஸப்ட் ஜனவரி 2021 இல்ல, ஜனவரி 2021 இல்ல. வேணும் அப்படின்னா அதை பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருவாங்க சார். மோகன சுந்தரம் சாருக்கு போன் பண்ணா போதும், அவர் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருவாங்க. பிரைஸும் அவரே சொல்லிடுவார் சார். சார் பரவாயில்ல சார், இன்னும் இவ்வளவு நாள் எங்களால வெயிட் பண்ண முடியாது, வேணும்னா நீங்க சாரை கான்டாக்ட் பண்ணா கொடுத்துருவார் சார். பிரைஸும் அவரே சொல்லிடுவார். மோகன சுந்தரம் சார் நம்பர் 9941298973. Okay, thank you. Thank you. Sir, I'm Swati Menon's father. Can you? Yes, sir. Yes, sir. Can you please explain in English so that we can follow better? Tamil, it is difficult for us. Whatever the last question, no, this was very useful. So can you please repeat? Sir, this is regarding previous year questions and answers. That is up to January 2021, not there. Before that exam, all previous year questions and answers are there. Foundation, 4 subjects. It may cost about 750. Venkatraman sir, mute பண்ணுங்க. Venkatraman sir, he will send it. They will take some things. Sir, parent கொஞ்சம் பேசணும்னு சொல்லுங்க. செல்வகுமார் சார், செல்வகுமார் சார் மியூட் பண்ணுங்க. ஹலோ செல்வகுமார் சார், ஹலோ செல்வகுமார் சார் மியூட் பண்ணுங்க.
Yes, sir. So the previous year questions and answers, sir, it will be, if you require, see, one exam was conducted in January 2021. Another exam they are going to conduct in September. These 2 question papers will not be there, sir. Suppose, sir, up to that, if previous year questions and answers are there, it will be good. Means you can definitely ask Mr. Mogana Sundaram in the office. There is some payment, sir. If you send it, he will send it to you by post, sir. He will send it to you. Okay, sir. Yes. Okay, sir. Thank you. Thank you, sir. Parents, any doubts before I could complete? ஹலோ. Yes, sir. சார், இது +2 மார்க் இன்னும் அப்லோட் பண்ணல சார். 10th மார்க் ஷீட் வச்சு நாங்க அப்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். சரி சார், அவ்வளவுதான். இப்போ +2 மார்க் வந்த உடனே அப்லோட் பண்ணிடுங்க சார். ஓகே ஓகே ஓகே. ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு அப்லோட் பண்ணிடலாம். ஓகே. டைம் இருக்கா சார்? டைம் இருக்கா இல்ல அப்லோட் பண்ணலாம்? அதுக்கெல்லாம் டைம் இருக்கு சார். நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தான் July 31 லாஸ்ட் டேட் சார். +2 எப்படா பண்ணி கொடுக்கலாமா சார்? அதுக்கப்புறம் பண்ணிடலாம் சார். அவ்வளவுதான். நோ ப்ராப்ளம். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Yes, sir. Yes, sir. Little bit louder, sir. Hello. Maths material. Maths material. Maths, sir, we are 100% following the institute textbook only, sir. And we are dictating sums and we are working out, sir. Depending upon the situation, that whatever sums we dictate, that the student can keep it, sir. Standard material for mathematics we are not having. We are not giving also. Because mathematics is such a subject, more examples, more practice sums will be given. We cannot restrict that with the book alone. So we give more sums. And book, they have to follow, sir. Maths book given by the institute. That's all, sir. That's more than enough, sir. Hello, sir. One question, sir. Yes, ma'am. Sir, இப்போ டெஸ்ட் வைக்கிறீங்களே, அது எதுல இருந்து அது ரெஜிஸ்டர் பண்ணா அவங்க நோட்ஸ் அனுப்புவாங்க, அதுல இருந்து தான் கேக்குறீங்களா இல்ல நீங்க கிளாஸ்ல இருந்து எடுக்கிறதுல இருந்து கேக்குறீங்களா சார்? நாங்க மிக்ஸ்டா எடுக்கிறோம்மா. புக்ல இருந்து எடுக்கிறோம்மா. புக்ல இருந்து எடுக்கிறோம். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ்ல இருந்து எடுக்கிறோம். ப்ரொஃபசர்ஸ் செட் பண்ண क्वेश्चंस கூடமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேத்ஸ் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இது மேத்ஸ் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபசரே செட் பண்ணி கொடுப்பாருமா எங்களுக்கு. இல்ல இன்னைக்கு டெஸ்ட் இருந்தது. இப்போ என் பொண்ணு இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. இப்போ அந்த புக்ஸ்ல இருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லி பயந்தா கொஞ்சம் டெஸ்ட் எழுதுறதுக்கு. சரியா படிக்கல. நாங்க சொல்லி கொடுக்கறது இல்லம்மா. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நாங்க கொடுத்த மெட்டீரியல் நாங்க சொல்லி கொடுக்கறது போதும்மா. அதுல இருந்து தான் வரும். அதுதான். அப்புறம் இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது இப்பதான் இன்னைக்கு தான் பண்ணோம். ஆனா இந்த மொபைல் நம்பர்ல ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் சொல்லி வந்திருக்கு சார். அதுக்கு என்ன பண்ணணும்? மொபைல் நம்பர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர். நீங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணீங்களாமா? இல்ல சார், பண்ணல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பண்ணனும். அந்த மொபைல் நம்பர் போட்டா இந்த நம்பர்ல ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட்னு சொல்லி வருது இருக்கு ஸ்டூடண்ட். வேற யாருக்காவது அந்த நம்பர் கொடுத்தீங்களாமா? இல்லையே சார், இந்த நம்பர் தான் நாங்க அகாடமிலயும் இதுதான் கொடுத்திருக்கோம். சரிம்மா. இல்லன்னா ஒண்ணு பண்ணுங்க, வேற நம்பர் போட்டு பண்ணுங்களாமா. வேற நம்பர் போட்டு பண்ணவா சார்? பண்ணலாமே, பண்ணலாம். வேற நம்பர் போட்டு பண்ணலாம். பண்ணிடுங்க. ஓகே சார். அந்த நம்பரை கொஞ்சம் அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா அங்க இருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் வரும். இல்ல வீட்ல இன்னொரு மொபைல் இருக்கு. அந்த நம்பர் வேணா போட்டு பண்ணுங்க. நிச்சயமா போட்டு பண்ணலாமா. பண்ணலாம். ஓகே சார். ஓகே, थैंक यू சார். எனக்கும் அதே ப்ராப்ளம் தான். ஆனா நான் இது இமெயில் ஐடி கொடுத்திருந்தேன். ஒரு ஓடிபி வரும்னு சொல்லிருந்தாங்க. ஓடிபியே வரல சார். ஆனா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா சார்? ரெஜிஸ்டர் ஆகல சார். உள்ள போனோன்னே
ஃபர்ஸ்ட் ஒரு இமெயில் ஐடி கேட்டுச்சு, ஓடிபி வரும்னு சொன்னாங்க. ஆனா இமெயிலுக்கு ஓடிபி வரல. ஓஹோ ஓஹோ மண்டே ட்ரை பண்ணாங்க. மறுபடியும் பண்ணி பாருங்க சார். சரி, மறுபடியும் மேபி அரௌண்ட் ஒரு 11 o'clock அப்படி பண்ணி பாருங்க சார். ஃப்ரீயா இருக்கும், பண்ணிடலாம். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சார். சரி, ஓகே சார். எப்படியாவது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட முடியும் சார், கவலைப்பட வேண்டாம். நீங்க ட்ரை பண்ணுங்க சார். அப்படியும் முடியலன்னா நீங்க எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க சார், பண்ணி வச்சிடலாம். அதை பத்தி ஒண்ணுமே இல்லை சார், ப்ராப்ளமே இல்லை சார். சார் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே MCQ தானா சார் இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ்? எஸ் சார், ஆன்லைன் MCQ, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர், எல்லாம் MCQ தான் சார். பிரீஃப் ஆன்சர்ஸ்லாம் எது அது மாதிரிலாம் கிடையாது? எஸ் சார், பிரீஃப் ஆன்சர்ஸ்லாம் எதிராப்லாம் இருக்காது? கிடையாது சார், கிடையாது. ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் கிடையாது சார், எல்லாமே MCQ, அவ்வளவுதான் சார். எல்லாமே ஆன்லைன், எல்லாமே த்ரூ லேப்டாப் சார், அவ்வளவுதான். நாங்க அதுக்கு முன்னால உங்களுக்கு பிராக்டிஸும் கொடுப்போம். இப்பயே அப்படிதான் சார் பண்ணிட்டு இருக்கோம். இப்பவே கொஸ்டின் அனுப்புறோம், அவங்க ABCD தான். அதுலயும் அதே மாதிரிதான் பிராக்டிஸ் கொடுத்து கொண்டு போவோம். ஆன்லைன் தான் சார் எக்ஸாம். சார் சொல்லுங்கம்மா. லால வந்து 4 மார்க்ஸ் எழுதணும்ல சார், அந்த பேட்டர்ன் இருக்கா சார்? லால வந்து 4 மார்க்ஸ் சார். எஸ் சார். அதுக்கப்புறம் எத்திக்ஸ்ல வந்து 2 மார்க் இது சார், 6 மார்க்ஸ் சார், 2 எழுதணும் சார். அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா. அதெல்லாம் இன்டர்ல இருக்குமா, இன்டர்ல தான். ஃபவுண்டேஷன்ல கிடையவே கிடையாதுமா. ஃபவுண்டேஷன் ஃபுல்லா 1 மார்க்ஸா சார்? எல்லாமே 1 மார்க் தான்மா. ஓகே சார். ஆமா, எல்லாமே 1 மார்க் தான். ஃபுல் 100 மார்க்ஸ் 1 மார்க் தானே சார்? 1 மார்க் சார், 1 மார்க். 400 மார்க்ஸ் 200 எடுத்தா பாஸ் சார். ஈச் சப்ஜெக்ட்ல மினிமம் 40 எடுக்கணும் சார். எல்லாத்தையும் சேர்த்து 200, அவ்வளவுதான் சார். 400 கொஸ்டின்ஸ், 400 மார்க்ஸ், 200 தான். ஆனா நாங்க கிளாஸ்ல எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் சார். நான் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுட்டா போறோம். எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லி 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 தான் சார் போயிட்டு இருக்கும். சார் சில வைண்ட் அப் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ், சூப்பரா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க. நாங்க ஒரு கரெக்ட் அகாடமியை நாங்க சூஸ் பண்ணிருக்கோம் சார். தேங்க் யூ. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். இதுதான் சார் எங்களுக்கு வேணும், வேற ஒண்ணுமே வேண்டாம். Thank you very much sir. Thank you sir. Thank you so much. எஸ் மானி, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா கூகுள் ரிவ்யூல போடுங்கம்மா. கூகுள் ரிவ்யூ இருக்குது வெப்சைட்ல. கொஞ்சம் உங்களுடைய என்னன்னா நினைக்கிறீங்களோ அதை போடுங்கம்மா, அது போடுங்க. ஓகே சார், ஓகே கண்டிப்பா. ஓகே, thank you sir. Thank you. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you so much sir. Thank you so much. Thank you parents. உங்களுடைய விஷஸ் தான் எங்களுக்கு வேணும். உங்களுடைய விஷஸ், உங்களுடைய blessings, அதுதான் parents எங்களுக்கு வேணும். Thank you சார். sir. என்னோட நிறைய டவுட்ஸ் வந்து நீங்க உங்களோட இத கேட்கும் போதே எனக்கு ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு சார். இந்த ஸ்பீச் கேட்கும் போதே எனக்கு கிளியர் ஆயிடுச்சு சார். நான் என்னென்ன கேட்கணும்னு நினைச்சேனோ அதெல்லாம் சைலண்டா வாட்ச் பண்ணேன். பட் எவ்ரிதிங் இஸ் சால்வ் நவ. Thank you so much sir. Thank you ma. Thank you. Thank you. Thank you ma. Thank you. நான் அனுராதா, அவங்க ஃாதர் பேசுறேன். ஓ நைஸ் சார், நைஸ் நைஸ் சார். இது RR அகாடமின்றத விட நமக்கு சக்சஸ் அகாடமினே சொல்லிக்கலாம் சார். ரொம்ப சந்தோஷம் சார், கேட்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். நீங்க என்ன எல்லா ப்ரொஃபஸரும் சரி, நீங்க பண்ற மோட்டிவேட்டிவ் அப்படிதான் சார் இருக்கு. தட் இஸ் நாட் RR அகாடமி, ஒன்லி சக்சஸ் அகாடமி சார். ப்ளீஸ் ப்ளீஸ் கூகுள் ரிவ்யூல கொஞ்சம் போடுங்க சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஷூர் சார், ஷூர் சார். அது மாதிரி உங்களுடைய blessing அண்ட் விஷஸ் எல்லாருக்குமே வேணும் சார். நிச்சயமா சார், நிச்சயமா வந்துருவாங்க சார். எவ்வளவோ பேருடைய வாழ்க்கையில வந்து இந்த அகாடமி விளக்கேற்றி வச்சிருக்கு சார். அவங்க சொல்றதுதான் எல்லாமே, அவங்க சொல்றதுதான் நான் சொல்றேன். நல்லா செட்டில் ஆயிருக்காங்க சார். எல்லாமே செட்டில் ஆகாம இல்லாதவங்களே கிடையாது சார். இதுல வந்து படிக்க முடியல, பாஸ் பண்ண முடியலன்னு விட்டுட்டு போனவங்களே கிடையாது சார். விட்டவங்க கூட அப்புறமா வந்து படிச்சுட்டு போயிடுவாங்க சார். விட்டவங்களே கிடையாது சார். ஏன்னா படிச்சா பாஸ், அவ்வளவுதான் சார். முடியும் சார், முடியும். Okay again I ask you your blessing all students. Thank you. நிச்சயமா சார். எங்களுடைய எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதும் போது எங்களுடைய பிரேயர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் சார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பாஸ் பண்ணணும், 100% வாங்கணும். அதுக்காக தான் சார் ஒவ்வொரு 6 monthsம் எங்களுக்கு ஒரு வேள்வி மாறி சார்.
ஒவ்வொரு 6 monthsம் விடாம அதை பிடிச்சிட்டு தான் சார் மறுவேலை. 6 months பாஸ் பண்ண வச்சிடணும், அடுத்த லெவலுக்கு அவங்களை கொண்டு போகணும் சார். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை சார், ஏதோ பிகாம் சொல்லி கொடுக்குறோம் போறோம் அப்படின்றதெல்லாம் இல்ல சார், இது அவங்களுடைய வாழ்க்கை. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மா. இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏஜ் ப்ரூஃப், ஐடென்டி ப்ரூஃப்னு 2 காலம் இருக்கு இல்லையா? அது ரெண்டுத்துக்கும் ஆதார் கொடுக்கலாமா இல்ல பர்த் சர்டிபிகேட் அந்த மாதிரி ஏதாவது? +2 பாஸ் சர்டிபிகேட் ஆர் 10th பாஸ் சர்டிபிகேட் கொடுத்தா போறோமா? ஓகே. பாஸ் சர்டிபிகேட் 12th பாஸ் சர்டிபிகேட்ல டேட் ஆஃப் பர்த் இருக்குமா, குவாலிஃபைடும் இருக்கு, போட்டோவும் இருக்கும், போட்டோவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா போட்டோக்கு மட்டும் வேணா ஆதார் கொடுங்கம்மா, போட்டோ இருக்கிறத கொடுங்க, அவ்வளவுதான். எதுல போட்டோ இருக்கோ அது கொடுங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். தேங்க்யூ. சொல்லுங்கம்மா. நான் ஸ்டூடெண்ட் சார். குட் ஈவினிங் சார். சொல்லுமா. எஸ் எஸ் சார், என் பேர் அனுராதா சார். நான் வந்து இப்போ 10th மார்க் ஷீட் வச்சு தான் சார் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். 12th எப்போ சார் அப்லோட் பண்றது? இப்போ 12th உனக்கு கிடைச்சதுன்னா இப்பயே அப்லோட் பண்ணிடுமா, முடிஞ்சு போச்சு. அது எப்படி சார் ஃபர்தரா வெப்சைட்லயா இல்லனா அவங்களே ஏதாவது நோட்டிஃபிகேஷன்? இல்ல, வெப்சைட்ல போயிட்டு உன்னுடைய இது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுமா, வரும். எப்படி வந்து 10th அப்லோட் பண்ணியோ அதே மாதிரி 12th அப்லோட் பண்ணிடுமா. ஓகே சார். சார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்னு வரல சார், ஆனா அப்ளிகேஷன் நம்பர்னு ஒன்னு இருக்கு சார். அதுதான், அது போ, அது பத்திரமா வச்சு. ஓகே சார், தேங்க் யூ வெரி மச். Thank you, sir. Thank you, sir. Thank you, parents. Thank you. உங்களுடைய சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்துட்டா they will succeed. அதுதான் எங்களுக்கு வேணும் parents. ரொம்ப சந்தோஷம், நீங்க எல்லாமே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் parents. Thank you sir, thank you so much. Thank you ma. Thank you ma. Thank you. Thank you sir. Thank you sir. Thank you. Thank you parents. Thank you sir. Thank you. Sir. Yes ma. Thank you ma.